وشفيعنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، قال الله تبارك وتعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم: وأن ليس للإنسان إلا ما سعى وأن سعيه سوف يرى ثم يجزاه الجزاء الأوفى. وقال تعالى أيضا: اقترب للناس حسابهم وهم في غفلة معرضون. وقال تعالى أيضا: شهر رمضان الذي يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم: من خاف أدلج ومن أدلج بلغ المنزل. ألا إن سلعة الله الغالية، ألا إن سلعة الله الجنة. وقال صلى الله عليه وسلم أيضا: من قام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه. وقال صلى الله عليه وسلم أيضا: من أصلح ما بينه وبين الله أصلح الله ما بينه وبين خلقه. صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய சங்கையான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த எங்களுடைய ஒன்று கூடுதலை அல்லாஹ் கபூல் செய்வானாக. ஒரு நல்ல நோக்கத்தோடு வரக்கூடிய ரமதானுடைய காலத்தை நாங்கள் எப்படி கழிப்பது, அந்த நாளை நாங்கள் கனிமத்தாக பாக்கியமாக நாங்கள் எப்படி எடுத்துக்கொள்வது, அந்த காலங்களில் நல்ல அமல்களை செய்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை, அவனுடைய திருப்தியை, அவனுடைய ரஹ்மத்தை, அவனுடைய மன்னிப்பை பெற்று மேலும் எங்களை நரகத்திலிருந்து எப்படி விடுதலை செய்து கொள்வது என்ற பல விஷயங்களை எங்களுக்கு மத்தியில் ஞாபகப்படுத்தி கொண்டு அந்த நல்ல காரியங்களை செய்ய வேண்டும் என்ற உறுதியோடு நாங்கள் எல்லோரும் ஒன்று கூடியிருக்கிறோம். அந்த நோக்கத்தோடு தான் இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நோக்கத்தை அல்லாஹ் எங்களுக்கு நிறைவேற்றி தருவானா. கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, எங்களை படைத்தவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. எங்களுடைய இந்த ஒவ்வொரு நாடின் நரம்புகளை தயாரித்தவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. இதுல வேற யாரும் பங்காளிகள் இல்லை. படைக்கிறதுல அல்லாஹ்வோட பங்காளிகள் யாருமே இல்லை. அவன் தனித்தவன், அவன் இணைத்துணை அற்றவன். இந்த சகல காரியங்களையும் தன்னன் தனியே செய்யக்கூடியவன், செய்து கொண்டிருக்கக்கூடியவன். படைத்தவனும் அவன்தான், பரிபாலிக்கிறவனும் அவன்தான், பாதுகாக்கிறவனும் அவன்தான், உணவளிக்கக்கூடியவனும் அவன்தான், எங்களுக்கு வாழ்க்கையை கொடுத்தவனும் அவன்தான், எங்களுடைய வாழ்க்கையை முடிக்கக்கூடியவனும் அவன்தான், எங்களுடைய சகல முயற்சிகளுக்கும் கூலி கொடுக்கக்கூடியவனும் அவன்தான். வேற யாரும் இல்லை. பங்காளிகள் படைக்க ஒருத்தன், பரிபாலிக்க ஒருத்தன், உணவளிக்க இன்னொருத்தன்,
உயிரை கொடுக்க ஒருத்தன், உயிரை எடுக்க இன்னொருத்தன், நோயை கொடுக்க ஒரு கடவுள், சுகத்தை கொடுக்க ஆரோக்கியத்தை கொடுக்க இன்னொரு கடவுள், ஆண்களை படைக்க ஒரு கடவுள், பெண்களை படைக்க ஒரு கடவுள். அப்படி பல கடவுள்கள் இல்லை, ஒரே ஒருவர் தான். அர்பாபுல் முதஃபர்ரிகூன கைருன் அமில்லாஹுல் வாஹிதுல் கஹ்ஹார். பல ஆண்டவர்கள் சிறந்தவர்களா அல்லது அடக்கி ஆளக்கூடிய ஒருவன் சிறந்தவனா என்று அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு உலக மக்களை பார்த்து கேட்கிறார். எனவே அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய ஆரம்பத்திலிருந்து ஹதீஸ்ல ரொம்ப தெளிவா வந்திருக்குது, தாயுடைய கற்ப அறையில ஒரு மலக்கு அல்லாஹ் வச்சிருக்கிறார். தாயுடைய பூமில ஒரு மலக்கு இருக்கிறார். ஸ்கேன் பண்ணினா மலக்கு விளங்காது. 3-4 மாசத்துலே டாக்டர் சொல்லுவாரு ஸ்கேன் பண்ணி கொண்டு வாங்க, இந்த டெஸ்ட் எடுங்க, அந்த டெஸ்ட் எடுங்க, எத்தனையோ டெஸ்ட் எடுங்க. எல்லாமே இன்னைக்கு பொதுவான அமைப்புல அதிகமாக பிசினஸா தான் இருக்கு. அந்த ஸ்கேன் பண்ணுங்க என்றெல்லாம் சொன்னதுக்கு அந்த ஸ்கேன்ல மலக்கு பார்க்கல. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹீஹான ஹதீஸ்ல புகாரி ஷரீஃப்ல ஹதீஸ் வந்திருக்குது, பூமில ஒரு மலக்கு இருக்கிறார், கற்பாறையில் ஒரு மலக்கு அல்லாஹ் வச்சிருக்கிறார். எப்ப தந்தையின் மூலம் தாயுடைய கற்பாறைக்கு அந்த நுதுஃபா போகுமோ அந்த இடத்துல இருக்கிற மலக்கு கேட்கிறார், யா ரப்பி நுதுஃபா, யா அல்லாஹ் இப்படி ஒன்று வந்திருக்குது, வித்தியாசமாக புதிசாக, இதை வைக்கவா வெளியாக்கவா? அல்லாஹ் வைக்க சொன்னா மலக்கு பாதுகாக்கிறார், அல்லாஹ் வெளியாக்க சொன்னா மலக்கு வெளியாக்கிறார். 40 நாள்ல அந்த நுதுஃபா அலகாவாக மாறும், இரத்த கட்டியாக அல்லாஹ் மாற்றி அமைக்கிறார். இப்ப மலக்கு திரும்ப கேட்கிறார், ஆரம்பத்தில் நுதுஃபாவாக இருந்தது, பாதுகாக்க சொன்னாய் பாதுகாத்தேன், இப்ப இது வேறொரு நிலைமைக்கு மாறிவிட்டது, இரத்த கட்டியாக மாறிவிட்டது, இதை என்ன செய்ய? வைக்கவா வெளியாக்கவா? வைக்க சொன்னா மலக்கு பாதுகாக்கிறார், வெளியாக்க சொன்னா மலக்கு வெளியாக்கிறார். 3வது 40 நாள்ல அது முதுகா சதை கட்டியாக மாறும். மலக்கு அடுத்த கேள்வி கேட்கிறார், யா அல்லாஹ் இப்ப இது சதை கட்டியாக இருக்குது, இதை என்ன செய்ய? வைக்கவா வெளியாக்கவா? அல்லாஹ் எப்படி சொல்றாரோ அப்படி மலக்கு செய்யறார். வெளியாக்க சொன்னா அல்லாஹ் வெளியாக்குறான், மலக்கு வெளியாக்கிறார். நாங்க காரணம் சொல்றோம், உள்ள உண்டாகி 3 மாசம் 4 மாசம் 2 மாசம் உள்ள கலைஞ்சு போச்சு, பயணம் செஞ்சதுனால, படியேறினதுனால, மக்களுக்கு அன்னாசிக்கா தின்றதுனால, அல்லது வேறு வேறு ஏதாவது காரணங்களை மக்கள் சொல்றாங்க. ஏன்னா துனியா தாருல் அஸ்பாப், காரணங்களோட அல்லாஹ் தொடர்பாக்கி வச்சிருக்கிறான். அதனால ஒரு காரணங்களை நாங்க சொல்றோம், உண்மையான காரணம் இதுவா எதுவும் இல்லை, அல்லாஹ்வுடைய கட்டளை வெளியாக்க சொல்லி மலக்கு வெளியாக்கினார். அந்த சதை கட்டியானதுக்கு பின்னால 3 மாதங்கள் பூர்த்தியானதுக்கு பின்னால, அதாவது 4 மாதங்கள் 40 நாள் 4 மாதங்கள் பூர்த்தியானதுக்கு பின்னால ஒரு மலக்கின் மூலம் அந்த உடலுக்கு உயிர் ஊதப்படுகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். மலக்கு அடுத்த கேள்வி கேட்கிறார், இந்த குழந்தைய பெண் குழந்தையாக்கவா ஆண் குழந்தையாக்கவா? பெண் குழந்தையாக்கவா ஆண் குழந்தையாக்கவா? அல்லாஹ்வுடைய கட்டளை எப்படியோ மலக்கு மாற்றி அமைக்கிறார். இது யாரும் செய்த வேலை அல்ல. தாய் விரும்புற மாதிரி பிள்ளையாங்கள பொம்பளை பிள்ளையாக்கி கொள்ளவும் இல்லாது. அதுல நிறங்கள் அந்த எந்த ஏற்பாடுகளும் தாயோட சம்பந்தமே இல்லை. ஆனா தாயுடைய வயிற்றுக்குள்ளதான் அல்லாஹ் தயாரிக்கிறார். நீங்கள் எல்லாரையும் தாயுடைய வயிற்றுல தயாரிச்சார். ஆனா தாய்க்கு கையடிக்கிறார். குழந்தையுடைய நிலைமைகளையும் நேரடியாக பார்த்து விலகிக் கொள்கிறார். எனவே இந்த சகல ஏற்பாடும் அவனுடைய ஏற்பாடு தான்.
இந்த நாடி நரம்புகள் எல்லாம் அமைச்சவன் அவன், உள்ளுறுப்புகள் வெளியுறுப்புகள் எல்லாம் அமைச்சது அவன். அலம் நஜஅல் லஹு ஐனைன் வலிசானன் வஷஃபதைன். அல்லாஹ் கேட்கிறான், உங்களுக்கு 2 கண்ணு நான் தரையில்லையா? ஒரு நாக்கையும் 2 உதடுகளையும் தரையில்லையா? வல்லதி ஸவ்வரக்கும் ஃபஅஹ்ஸன ஸுவரக்கும். அவன் தான் உங்களுக்கு உருவத்தை கொடுத்தான், அழகான தோற்றத்தை கொடுத்தான். லகத் خلقنال இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம். இந்த மனிதனை அழகான அமைப்பில் அல்லாஹ் வச்சிருக்கிறான். உடல் உறுப்புகள், இணைப்புகள், இந்த விரல்ல இந்த 3 மடிப்பு இல்லைடா, 3 இணைப்புகள் இல்லைடா, எவ்வளவு சிரமம் இருக்கு. இந்த விரல்ல ஒரு நகம் துண்டு இல்லைடா, எவ்வளவு சிரமமா இருக்கு. இந்த கையுடைய உள்தோல் அது ஒரு மாதிரி, வெளித்தோல் இது ஒரு மாதிரி. உள்தோல் கனமாக இருக்குது, ஹார்டா இருக்குது, வெளியில உள்ளது சாஃப்டாக இருக்குது. இது சூடு தாங்கும், இது சூடு தாங்காது. இப்படி ஒவ்வொரு உறுப்புகளையும் எப்படி அமைத்தால் அது மனிதனுக்கு பொருத்தமாக இருக்குமோ, அவனுக்கு உதவியாக இருக்குமோ, அவனுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியுமோ, அதுக்கு ஏற்ற மாதிரி அழகான முறையில் அமைச்சிருக்கிறான். அவனே தாயுடைய வயிற்றிலிருந்து வெளியாகிறான். யாரும் நினைக்கிற நேரம், விரும்புகிற நேரம், தாய் விரும்புகிற நேரம், தகப்பன் விரும்புகிற நேரம், அல்லது அந்த குழந்தை விரும்புகிற நேரம் வெளியே வரையிலாது. மாற்றமாக அல்லாஹ் எந்த நேரத்தில் நாட்டானோ அந்த நேரத்தில் வெளியாகிறான். இந்த உடல் உறுப்புகள் அவனே சக்தியை தந்தான். இந்த உடல் உறுப்புகளை அமைச்சதும் அவன், இந்த உடல் உறுப்புகளை இயக்கிக் கொண்டிருக்கிறதும் அவன் தான். குழந்தை வெளியே வந்ததோட தொப்புல வெட்டி ஒரு கிளிப் அடிச்சு விடுறாங்க, உள்ள பசியில் அழ ஆரம்பிக்குது. அதே தாயுடைய உடல் மூலம் 2 வழியால குழந்தைக்கு தேவையான உணவை அல்லாஹ் ஏற்பாடு செய்யறார். அது தாய் நினைச்சு செய்யறது ஒன்று அல்ல, தாயுடைய சக்திக்கு உட்பட்டதும் அல்ல, தாயுடைய சக்திக்கு உட்பட்டதும் அல்ல. கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, குழந்தை பசிக்கும் அழுவுது, தூக்கத்துக்கும் அழுவுது, வயிற்று வலிக்கும் அழுவுது, எறும்பு கடிச்சாலும் அழுவுது, சூப்பேஞ்சாலும் அழுவுது. எனக்கு அளவட்டு தான் தெரியும். அல்லாஹ் இந்த உடல் உறுப்புகளை கொஞ்சம் கொஞ்சம் சக்தி அல்லாஹ் தந்தான். எந்த தாயாலையும் பிள்ளையில நடக்க வைக்க இயலாது, பார்க்க வைக்க இயலாது, கேட்க வைக்க இயலாது, பேச வைக்க இயலாது. எந்த உறுப்புகளையும் சக்திகளை யாராலையும் கொடுக்க இயலாது. எவன் படைச்சாலும் அவனே கொடுக்கிறான். இந்த எந்த உறுப்பும் எங்களை கட்டுப்பாட்டிலையும் இல்லை. இந்த சகல உறுப்புகளும் அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. நபியுடைய துஆல اللهم إن قلوبنا ونواصينا وجوارحنا بيدك لن تملكنا منها شيئا فإذا فعلت ذلك بنا فكن أنت ولينا واهدنا إلى سواء السبيل. நபி கேட்ட துஆ, யா அல்லாஹ், எங்களோட உள்ளங்கள், எங்களோட நெற்றி முடிகள், எங்களோட சகல உறுப்புகளும் உன்னுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. இது எதுவுமே எங்களுக்கு சொந்தமானது இல்லை. எந்த உறுப்பும் என்னுடைய கட்டுப்பாட்டிலையும் இல்லை. فإذا فعلت ذلك بنا, நீ என்னை கொண்டு, யா அல்லாஹ், என்னை கொண்டு ஏதாவது செய்வதாக இருந்தால் நீயே பொறுப்பாக இருந்து, فَكُنْتَ وَلِيَّنَا, நீயே எங்களுக்கு பொறுப்பாக இருந்து, وَاهْدِنَا إِلَى سَوَاءِ السَّبِيلِ, எங்களுக்கு நேரான வழியை காட்டுதா, சரியான வழியில வழி நடத்தியா அல்லாஹ். எங்களை அல்லாஹ் கிட்ட ஒப்படைக்கிறது.
நபியுடைய துஆ. எங்களோட உடல் உறுப்புகள், எங்களோட உள்ளங்கள், எங்களோட நெற்றி முடிகள் எல்லாமே உன்னுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. நீ ஏதாவது என்னை கொண்டு செய்வதா இருந்தால் நீயே பொறுப்பாக இருந்த அந்த காரியத்தை செய்து வைப்பாயா. கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, முழுக்க முழுக்க நாங்கள் அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறோம். அல்லாஹ் மூலமாகத்தான் எங்களோட வேலைகளை செவிச்சு கொள்ளணும். எங்களோட காரியங்களை அல்லாஹ் கிட்ட ஒப்படைச்சு எங்களோட சக்திக்கு உட்பட்ட முயற்சிகளை நல்லா செய்து எங்களோட காரியங்களை அல்லாஹ் கிட்ட ஒப்படைக்கணும். நீயே எங்களோட காரியத்தை சிறப்பாக்கிதான், நீயே எனக்கு போதுமானவர். தவக்குல் என்றது எங்களோட காரியங்களை எங்களோட சக்திக்கு உட்பட்டத்தை நாங்க செஞ்சு அல்லாஹ் கிட்ட ஒப்படைக்கிறோம். அல்லாஹ் மூலமா எங்களோட வேலைகளை செஞ்சு கொள்ளும். ஆக கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அவனை எங்களை உண்டாக்கி, அவனை உருவாக்கி, அவனை உறுப்புகளை தந்து, அவனை எங்களுக்கு உண்ண குடிக்க உடுக்க தந்து, அவனை எங்களோட உடல் உறுப்புகளை சக்தியை தந்து, அவனை எங்களோட சகல தேவைகளை பூர்த்தி செய்து, அவனுக்கு எந்த தேவையும் இல்லை எங்களை நரகத்தை போடணும், எங்களை எரிக்கணும், எங்களை கஷ்டப்படுத்தணும், எங்களை தண்டிக்கணும் என்ற தேவை அவனுக்கு இல்லை. அவனுடைய முழு விருப்பமும் என்னால் படைக்கப்பட்ட என்னுடைய அடியான் வேறான சொர்க்கம் போகணும். சொர்க்கத்தை தயாரிச்சது அவன், சொர்க்கத்தில் உள்ள இன்பங்களை தயாரிச்சது அவன். எனவே மனிதனுடைய உள்ளத்தில் வரக்கூடிய ஆசைகளை படைத்ததும் அவன். எங்களுக்கு வரக்கூடிய உணர்வுகள் அதெல்லாம் படைத்தது அவன். பசிய, தாகத்தை, தூக்கத்தை எல்லாம் படைச்சது அவன். நாங்க உருவாக்கி கொண்டது இல்லை. சகல ஏற்பாடும் அவனுடைய ஏற்பாடு. எனவே அவன் எந்த தீன, எந்த மார்க்கத்தை எங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறானோ, இந்த தீன்ல முழுக்க முழுக்க எங்களுக்கு தீன்ல நலவத்தான் நல்லா வச்சிருக்கிறான். இந்த மார்க்கத்துல சிலதை ஏவிருக்கிறான், சிலதை விளக்கி இருக்கிறான், சில சட்ட திட்டங்களை போட்டிருக்கிறான். இன்ன காரியங்களை செய்யுங்கன்னு சொல்லியிருக்கிறான், இன்னென்ன காரியங்களை செய்யாதீங்கன்னு சொல்லியிருக்கிறான். நல்ல காரியங்களை நீங்க செஞ்சா உலகத்துல இன்னென்ன பாக்கியங்களை தருவோம் என்று சொல்லியிருக்கிறான். மாற்றமான வேலைகளை செய்தா இப்படி தண்டிப்போம் என்று சொல்லியிருக்கிறான். நாங்க செய்யக்கூடிய நல்ல காரியங்களுக்கு உலகத்துல என்னென்ன பாக்கியங்கள் கிடைக்கும் என்பதையும் விளக்கப்படுத்தியிருக்கிறார். நாங்க அல்லாஹ்வுக்கு வழிபட்டு நடந்தா, அல்லாஹ்வுடைய சட்ட திட்டங்களை எடுத்து நடந்தா, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிறைவேற்றினா, அவன் எங்களுக்கு முதலாவது வாக்களிச்சிருக்கிறது நிம்மதியை தருவதாக வாக்களிச்சிருக்கிறான். மனிதனுக்கு தேவை நிம்மதி தான். ஒருவருக்கு இப்படி ஒரு கேள்வி கேட்கப்பட்டா, உங்களுக்கு பெரிய ஒரு மாளிகை ஒன்றை தந்து இப்ப நீங்க நிம்மதியா இருக்கிறீங்களே, இந்த நிம்மதியை எடுத்துட்டு உங்களுக்கு இப்படியாக ஒரு மாளிகையை தரவான்னு கேட்டா புத்திசாலி என்ன சொல்லுவார்? எனக்கு மாளிகை தேவையில்லை, எனக்கு நிம்மதி தான் தேவைப்படுவார். உங்களுக்கு இப்படியாக ஒரு வாகனத்தை தந்து இப்ப இருக்கிற நிம்மதியை உங்களுக்கு இல்லாமலாக்கினா நல்லமான்னு கேட்டா, வானம் எனக்கு நிம்மதி தான் தேவைன்னு சொல்லுவார். நான் குடிசையில் இருக்கிறேன், நிம்மதியா இருக்கிறேன். நான் ஒரு சாதாரண வாகனத்தில் பயணம் செய்கிறேன், நிம்மதியா இருக்கிறேன். உங்களுக்கு இவ்வளவு கோடிக்கணக்கான பணங்களை தந்து உங்களோட நிம்மதியை இல்லாமக்கினா பரவாயில்லையா? தேவையில்லை. நான் அன்றைக்கு உழைச்சி சாப்பிடுறேன், ஒரு நேரம் சாப்பிட்டு இன்னொரு நேரம் பசியில இருக்கிறேன், ஆனா நிம்மதி தேவையில்லை. எல்லாரும் சொல்லக்கூடிய கருத்து அதுதான். இந்த அவ்வளவு வஸ்துக்களை கொண்டு மக்கள் எதிர்பார்க்கிறது நிம்மதியை தான். அதுதான் தேவை.
அதனால தான் இன்னைக்கு எல்லா வஸ்துக்கள் இருந்தும் நிம்மதி இல்லாததுனால தற்கொலை செஞ்சு கொள்றாங்க. இன்னைக்கு நாளுக்கு நாள் தற்கொலை செய்யக்கூடியவங்க, சூசைட் பண்ணி கொள்ளக்கூடியவங்க அதிகரிச்சு கொண்டிருக்கிறாங்க. அதிகமாக ஈமான் இஸ்லாம் இல்லாதவங்க, அல்லாஹ் ஆகிரத்துடைய நம்பிக்கை இல்லாதவங்க, அவங்க நினைக்கிறாங்க அவங்களோட வாழ்க்கையில நிம்மதி இல்லாததுனால தற்கொலை செஞ்சு கொண்டா அல்லது அவங்களோட பிரச்சனைகள், கவலைகள், இந்த எல்லாத்துக்கும் தீர்வு தற்கொலை தான் என்று நினைச்சு அவங்க தற்கொலை செஞ்சு கொள்றாங்க. அவங்களுக்கு ஆகிரத்துடைய நம்பிக்கை இல்லை. அதனால கவலையான விஷயம் என்ன தெரியுமா? அல்லாஹ் ரசூல் ஆகிரத்தை நம்பினவங்களும் தற்கொலை செஞ்சு கொள்றாங்க. நாங்க நேற்று ஒரு இடத்துல இருந்தோம். முந்த நாள் அந்த இடத்துல சொன்னாங்க ஒரு முஸ்லிம் சகோதரர், அவர் நல்ல பிரகாத்திரமான ஆள், ரக் பிளேயர், ரக விளையாடக்கூடியவர், அவர் தற்கொலை செஞ்சு கொண்டார். 3 பிள்ளைகள் இருக்கு, எல்லாமே இருக்கு. எப்ப உள்ளத்துல ஈமான் இல்லையோ, அல்லாஹ்வுடைய நம்பிக்கை இல்லையோ, அப்ப மனிதன் எதையும் செஞ்சு கொள்வான். அல்லாஹ் ஆகிரத்துடைய நம்பிக்கை இல்லையோ, மனிதன் நிம்மதி இழந்துடுவான். அதனால கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த அவ்வளவு வஸ்துக்களை கொண்டு மனிதன் எதிர்பார்க்கிறது நிம்மதியை. எனவே அதன் அல்லாஹ் வாக்களிச்சிருக்கிறான். நீங்க ஈமான் கொண்டு நல்ல அமல் செஞ்சா நாங்க உங்களுக்கு நிம்மதியை தருவோம். அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். அல்லாஹ்வை நினைவு கூர்வதன் மூலம், அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவதன் மூலம், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எடுத்து நடப்பதன் மூலம், இந்த அவ்வளவு அல்லாஹ்வுடைய கட்டளைகளுடைய நோக்கம் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துறது, அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துறது. அது தொழுகையா இருக்கட்டும், நோபா இருக்கட்டும், ஜகாத் ஹஜ்ஜா இருக்கட்டும், குர்ஆனா இருக்கட்டும், அகீமிஸ் ஸலாத்த லிதிக்ரி, என்னை ஞாபகப்படுத்துவதற்காக தொழுகை நிலைநிறுத்துங்கள். குர்ஆன் இன்னா நஹ்னு நஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன். குர்ஆனுக்கு ذிக்ர் என்ற வார்த்தையை அல்லாஹ் பாவிக்கிறார். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈமான், அமால், நல்ல அமல்கள், எந்த நல்ல அமலா இருந்தாலும் அந்த அமலை கொண்டு, ஒவ்வொரு அமலை கொண்டு முதலாவது அல்லாஹ் எங்களுக்கு நிம்மதியை தாங்க. குடிசையில் இருக்கிறாங்க, நிம்மதியா இருக்கிறாங்க. மாளிகையில் இருக்கிறாங்க, நிம்மதி இல்லாமல் இருக்கிறாங்க. எனவே மேலான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ஈமான் அமலை கொண்டு முதலாவது நிம்மதியை வாக்களிச்சிருக்கிறார். அதே போல கண்ணியத்தை வாக்களிச்சிருக்கிறார். இன்னைக்கு கண்ணியத்தை மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. ஒருத்தருக்கு வசதி வாய்ப்பு எல்லாம் வந்துட்டா அதுக்கப்புறம் அவரு கண்ணியம், அவருக்கு அடுத்த கட்டம், அடுத்த தினத்தை விட பதவி ஆசை வந்தது. பதவி ஆசை, பதவியை கொண்டு கண்ணியத்தை எதிர்பார்க்கிறாங்க மக்கள். பதவிகளை எடுத்துக்கொள்றாங்க, பொறுப்புகளை பாரத்தை விளங்காம, பொறுப்புகளோட பாரம் விளங்காம பொறுப்பு எடுக்கிறாங்க. பொறுப்பென்றது லேசி இல்லை. சமுதாயத்துடைய பொறுப்புகள் பல அமைப்பில் இருக்குது, அதை கேட்டு எடுக்கவே கூடாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க பொறுப்புகளை கேட்டு எடுத்தீங்கன்னா முக்கில்த இலைஹா, அந்த பொறுப்பை நிறைவேற்றுவதற்கு நீங்க பட்டு மாய்வீங்க, சாட்டப்படுவீங்கன்றது, நீங்க கஷ்டப்படுவீங்க. நீங்க பொறுப்பை கேட்காம மக்கள் உங்களுக்கு பொறுப்பு ஒப்படைப்பாங்களா இருந்தா அந்த பொறுப்பை நிறைவேற்றுவதற்கு உதவி செய்யப்படுவீங்க. மலக்குமாரம் கொண்டு அல்லாஹ் உதவி செய்வான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். பொருளாசையை விட பயங்கரமானதுதான் பதவி ஆசை. இன்னைக்கு ஆட்சியாளர்களை நாங்க பார்க்கிறோம், சாவுறதுக்கு அண்ணா என்ன என்று கொண்டு இருக்கிறான், கம்ப ஊட்டி கொண்டு இருக்கிறான், நடக்க சீவன் இல்லை, ஆனா பதவி கூட தயார்.
பயங்கரமான நோய், அது பயங்கரமான நோய். பதவியை விட்டுட்டு போக மனிதன் தயார் இல்லை. அதனால தான் அல்லாஹ் குர்ஆன்ல தன்ஸிஉல் முல்க மிம்மன் தஷா, பதவியை கொடுக்கிறது அல்லாஹ், ஆட்சி அதிகாரங்களை கொடுக்கிறது அல்லாஹ். அதே போல அந்த ஆட்சி அதிகாரத்தை எடுக்கிறேன்னு சொல்லாம கலெக்டரான்னு சொல்றாங்க. நசாயினா கலெக்டி எடுக்குது, விட்டுட்டு போக தயார் இல்லை, அல்லாவே கலெக்டி எடுக்கிறார். எனவே கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ஈமான் அமல கொண்டு அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவதன் மூலம் அல்லாஹ்வால கிடைக்கக்கூடிய கண்ணியம் அது நிரந்தரமானது. அல்லாஹ் இந்த ஈமான் அமல கொண்டு கண்ணியத்தை தாரான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, இன்னல்லதீன ஆமனூ வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி சயஜஅலு லஹுமுர் ரஹ்மானு வத்தா. யார் ஈமான் கொண்டு நல்ல அமல் செய்றாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் செய்யற உதவி என்ன தெரியுமா? மக்களோட உள்ளத்துல அவரின் மீது அன்பை போடுறாங்க. உள்ளங்கள் யார கையிலையும் இல்லை, யார கட்டுப்பாட்டிலையும் இல்லை. உள்ளங்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டில் தான் இல்லை. இன்ன குலூப பனி ஆதம் பைன இஸ்பஅைனி மின் அஸாபிர் ரஹ்மான். முழு மனித சமுதாயத்துடைய உள்ளங்களும் அல்லாஹ்வுடைய 2 விரலுக்கு மத்தியில் இருக்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படியே கருத்து யுகல்லிமு கைஃப யஷா, எப்படி 2 விரலுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒன்றை லேசா திருப்பலாம், விருப்பமானது, கஷ்டப்பட தேவையில்லை. எனவே முழு உலக மக்களுடைய உள்ளங்களும் அவன கையில தரை. இந்த உள்ளங்களை திருப்புறது அல்லாஹ், இந்த உள்ளங்களை மாற்றி அமைக்கிறது அல்லாஹ், இந்த உள்ளங்கள்ல அன்பை போடுறது அல்லாஹ், இந்த உள்ளங்கள்ல வெறுப்ப போடுறதும் அல்லாஹ். எப்போ ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்காக ஆகிடுவானோ, அல்லாஹ்வுடைய கட்டளை எடுத்து நடப்பானோ, அல்லாஹ் விரும்பக்கூடிய வாழ்க்கையை வாழ்வானோ, அவனை பற்றி மக்கள் உள்ளத்துல அல்லாஹ் அன்பை ஏற்படுத்துறான். மஹப்பத் அல்லாஹ் உண்டாக்குறான். பணத்தால கிடைக்கக்கூடிய மஹப்பத் அது நிரந்தரம் இல்லை. பணம் கொடுத்து மக்கள்கிட்ட அன்பை வாங்குறது, அது பணம் கொடுக்க காட்டி அன்பா இருப்பாங்க. பணத்தை நிப்பாட்டினா அன்பு இல்லை, அன்பு குறையும் அதோட. அதனால தான் நபியை பார்த்து சொல்றான், லவ் அன்ஃபக்த மா ஃபில் அர்தி ஜமீஅன் மா அல்லஃப்த பைன குலூபிஹிம் வலக்கின் அல்லாஹ் அல்லஃப பைனஹும். நபியே, நீங்க பூமியில இருக்கக்கூடிய அவ்வளவு சொத்து செல்வங்களையும் அவ்வளவு காசு பணங்களையும் செலவழிச்சு மக்களுடைய உள்ளங்களை ஒன்று சேர்க்க பார்த்தீங்கன்னா அதை உங்களால செய்யலாம். உள்ளங்களுக்கு மத்தியில ஜோட மஹப்பத் அன்ப முழு உலக பணத்தை செலவழிச்சு உங்களால உண்டாக்கலாம். வலக்கின் அல்லாஹ் அல்லஃப பைனஹும், அல்லாஹ் தான் இந்த மக்களுக்கு மத்தியில அன்பை, இரக்கத்தை, மஹப்பத்தை உண்டாக்குறான் என்று அல்லாஹ்வே கண்ணியமான நபியை பார்த்து குர்ஆன்ல சொல்றார். ஆட்சியில் இருக்க போல கண்ணியம், கிட்ட நின்று போட்டோன்னு எடுத்து பிரசிடண்டோட கிட்ட நின்று போட்டோ எடுத்து வாசல்லே வச்சுக்கிறார். அவங்க எல்லாம் பார்க்கணும், எங்களுக்கு பிரசிடண்டோட தொடர்பு இருக்கு, நாங்க ஜனாதிபதியோட தொடர்புள்ள ஆட்கள். அதே பிரசிடண்ட், நான் கேட்கிற கேள்வி, அடுத்த நாள் பார்த்தா ஜெயில பிடிச்சு அவனை போட்டு அடைச்சு கூட்டுல ஆறு கண்ணியமான இடத்த குடும்பத்தை இருந்தவரை ஆக கேவலமான இடத்த போட்டு இவரும் இந்த போட்டோ அப்படியே சொல்லிப்பாரா? அல்லது அவர்கிட்ட போய் ஜெயில போய் அவர்கிட்ட நின்று போட்டோ எடுத்து யார் வீட்டு வாசல்ல வைக்கிறது? ஏன்னா அது கேவலமான இடம், அதை யாரும் எதிர்ப்பு விரும்புறது இல்லை. எனவே சீட்ல இருந்தவர் கூட்டுக்கு போயிட்டாருன்னா அந்த போட்டோ கட்டி போட்டுருவாங்க எங்கேயாவது ஊரே. எத்தனை பேரை நாங்க பார்த்து கொண்டு இருக்கிறோம், அடிக்கடி இப்படியா இந்த நிலைமைகளை கண்ணால பார்த்து கொண்டே இருக்கிறோம். இது ஒரு போலி வாழ்க்கை, இது ஒரு போலி வாழ்க்கை. இங்க உள்ள ஆட்சி நிரந்தரமும் இல்லை, இங்க உள்ள கண்ணியங்கள் நிரந்தரமும் இல்லை, இங்க உள்ள காசு பணங்கள் நிரந்தரமும் இல்லை, இங்க உள்ள பட்டம் பதவிகள் நிரந்தரமும் இல்லை.
துனியால எதுவுமே நிரந்தரம் இல்லை, துனியாவும் நிரந்தரம் இல்லை. அல்லாஹ் முடிவு செஞ்சிட்டான், இந்த உலகத்தையும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அவ்வளவு வஸ்துக்களையும் அடிச்சு நொறுக்கி சுக்குநூறாக்குவதாக முடிவு செஞ்சிட்டான். وحملت الأرض والجبال فدكتا دكة واحدة. இந்த பூமியையும் இந்த பூமி ஆடாமல் இருக்க மலைகளை வச்சிருக்கிறார், இந்த மலைகளையும் எல்லாம் தூக்கி ஒரே அடியாக அடிச்சு போடுவதாக குர்ஆன்ல சொல்றார். அதனால கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, எங்களோட கவனங்களை அல்லாஹ்வின் பக்கம், ஆகிரத்தின் பக்கம், அல்லாஹ்வுடைய திருப்திய, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாங்க நோக்கமாக்கி வாழ்ந்த வேண்டாம். வெற்றியே வெற்றிதான். இந்த உலக வாழ்க்கையை வெற்றி, ஆகிரத்துடைய வாழ்க்கையை வெற்றி. அது மட்டும்தான் எங்கேயும் எப்பயும் பலன் அளிக்கும். அல்லாஹ்வுடைய தொடர்பு மட்டும்தான். நாங்க ஊர்ல இருந்தாலும், வெளியூர்ல இருந்தாலும், கூட்டத்தோடு இருந்தாலும், தனிமையில் இருந்தாலும், இரவையில பகலில் இருந்தாலும், கபர்ல இருந்தாலும், மஹ்ஷர்ல இருந்தாலும், சக்கராத்திலையும், எல்லா இடத்திலையும் எங்களுக்கு பலன் அளிக்கக்கூடியது அல்லாஹ்வுடைய தொடர்பு மட்டும்தான். இந்த மக்களுடைய தொடர்புகள், மக்களால் கிடைக்கக்கூடிய உதவிகள் எல்லாம் தற்காலிகமானது. அவ்வளவு பேரும் தேவை உள்ளவங்க, அவ்வளவு பேரும் தேவையுடையவங்க. தேவை உடையவனை நாங்கள் நாடக்கூடாது. எவன் தேவை அற்றவனா இருக்கிறானோ அவனை தான் நாடுவோம். தேவை உடையவனை தொடர்பால எங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. எவன் தேவை அற்றவனா இருக்கிறானோ அவன் தொடர்பு தான் எங்களுக்கு பிரயோஜனமா இருக்கு. ஒரு பெரியார் சொல்றாரே, லா துக்ஸிரி ஷக்வா இலா ஸதீகி வர்ஜஅ இலா الخالق للمخلوق فإن الغريق لا يخرج بالغريق. உள்ள பிரச்சனையை, உள்ள கஷ்டங்களை, உள்ள கவலைகளை இந்த நேரம் உள்ள கூட்டாளி கிட்ட, உள்ள நண்பர்கள் கிட்ட சொல்லிக் கொண்டிருக்காது. உள்ள பிரச்சனையை, கஷ்டம், கவலையை உன்னை படைத்தவன் அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான், அவனின் பக்கம் உள்ள கவனத்தை செலுத்து. அவனுக்கிட்ட உள்ள கஷ்டங்களை, பிரச்சனையை சொல்லு, அவனுக்கிட்ட உள்ள தேவையை சொல்லு. காலிக் கிட்ட சொல்லு, மக்லூக் கிட்ட சொல்லாதே. காலிக் படைத்தவன், மக்லூக் படைப்பினங்கள். படைச்சவனின் பக்கம் உள்ள கவனத்தை செலுத்து. ஏனென்றால் ஃபைனல் கரீக லா யஃப்ருஜு பில் கரீக். ஒரு கடல்ல ரெண்டு கூட்டாளிமார் சேர்ந்து குளிச்சு கொண்டிருக்கிறாங்க, ஆத்துலயோ கடல்லையோ. ஒருத்தர் அப்படியே உள்ள போறார், தாண்டு கொண்டு மூழ்கி கொண்டிருக்கிறார். பக்கத்துல அந்த மூழ்கி கொண்டிருக்கிறவர் இவர்கிட்ட, அடுத்தவர்கிட்ட உதவி கேட்கிறார். அவரும் மூழ்கி கொண்டிருக்கிறார். யார் கடல்ல மூழ்கி, ஆத்துல மூழ்கி கொண்டிருக்கிறாரோ அவர் பக்கத்தில் உள்ள நண்பர்கிட்ட உதவி கேட்கிறார். அவரை பாதுகாக்க சொல்லி சொல்றார். அவர் மூழ்கி கொண்டிருக்கிறார். எப்படி இவர் அவரை பாதுகாக்க முடியும்? எப்படி அவர் இவரை பாதுகாக்க முடியும்? இதே மாதிரி தான் முழு உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களும், முழு உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களும் மூழ்கி கொண்டிருக்கிறார்கள். ஒருவர் இன்னொருவரை பாதுகாக்க முடியாது. முழு உலக மக்களும் தேவையுடையவர்கள். அல்லாஹ் ஒரே ஒருவன் தான் தேவையற்றவன். வல்லாஹு கனி வ அன்துமுல் ஃபுகரா. அல்லாஹ் ஒருவன் தேவையற்றவன், நீங்கள் அவ்வளவு பேரும் தேவையுடையவன். அதனால தான் அந்த அல்லாஹ்வோட கனெக்ஷனை, தொடர்பை சீராக்கிக்கோங்க. நபி சொன்னாங்க, மன் அஸ்லஹ மா பைனஹு வ பைன அல்லாஹ் அஸ்லஹ அல்லாஹு மா பைனஹு வ பைன ஹல்கி. யார் தனக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில தொடர்பை சீராக்குவார்களோ அல்லாஹ் அவருக்கும் படைப்பினங்களுக்கு மத்தியில தொடர்பை சீராக்குவார். படைப்பினங்களுடைய ரப்பும் அல்லாஹ், மனிதர்களுடைய ரப்பும் அல்லாஹ், எல்லாத்துலயும் ரப்பு அல்லாஹ். எல்லாம் அவனுடைய கட்டுப்பாட்டை. இந்த வஸ்துக்களை எங்களுக்கு சாதகமாக்குவதும் அல்லாஹ், இந்த வஸ்துக்களை எங்களுக்கு பாதகமாக ஆக்குவதும் அல்லாஹ். இந்த வஸ்துக்களால நலவை செய்வதும் அல்லாஹ், இந்த வஸ்துக்களால் எங்களுக்கு கெடுதியை செய்வதும் அல்லாஹ். அல்லாஹ் நாடினால் ஏதாவது கெடுதியோ அதால நலவை செய்வான், ஏதாவது நலவோ அதால கெடுதியை செய்வான். அல்லாஹ் செய்யக்கூடியவன்.
அதனால கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த ரமதான அல்லாஹ் எங்களுக்கு தானது எதுக்கேண்டா அல்லாஹ்வுடைய தொடர்பை உண்டாக்கி கொள்ளும், அல்லாஹ்வோட உங்க தொடர்பை சீராக்கி கொள்ளும். இந்த பாவம் செய்யக்கூடிய மக்கள், மனிதர்களை பாவம் செய்யக்கூடிய படைச்சதும் அல்லாஹ் தான். மனிதர்கள் என்னென்ன நிலைமைகள் இருக்கிறதோ இந்த எல்லா நிலைமையும் அல்லாஹ் தான் வச்சுக்கிறான். மனிதரை தவறு செய்யக்கூடியவனாக படைச்சிருக்கிறான், பாவம் செய்யக்கூடியவனாக படைச்சிருக்கிறான். அதே நேரத்தில் மன்னிப்பு கேட்கும்படியும் சொல்லியிருக்கிறான், மன்னிப்பதாகவும் சொல்லியிருக்கிறான். எல்லா மனிதர்களும் தவறு செய்யக்கூடியவர்கள், தவறு செய்யக்கூடியவர்களில் சிறந்தவர்கள் அந்த தவறுகளில் இருந்து மீண்டு கொள்ளக்கூடியவர்கள். தவறு செய்யறவங்கள சிறந்தவங்க, அதே தவறு செய்யறவங்கள சிறந்தவங்க அத்தவாகூன், தவறுகளில் இருந்து மீண்டு கொள்ளக்கூடியவங்க, தௌபா செய்யக்கூடியவங்க. இதை சொல்லி சொல்லி தவறே செய்ய கருத்து இல்லை. மனிதர்கள் தவறு செய்யக்கூடியவங்க தானே. இவர் இந்த ஹதீஸை சொல்லி சொல்லி எல்லா பாவத்தையும் செய்கிறார், பாவம் செஞ்சு கொண்டே இருக்கிறார். யாராவது அவரோட பேசினா மனுஷன் அப்படித்தானே, தவறு செய்யறவன் தானே, பாவம் செய்யறவன் தானே, அது அப்படித்தானே படைச்சுக்கிறான். சிலவங்க அப்படியே படத்தை ஓட்டுறாங்க. அதுக்கல்ல சொல்லப்பட்டிருக்கிறது, அல்லாஹ் மனிதனுக்கு சுய விருப்பங்களை தந்திருக்கிறார். இக்தியாரி, கஸ்பி, தெரிவு செய்வது. எனக்கு விருப்பம் வேண்டாம் இதை செய்யணும், விருப்பம் வேண்டாம் இதை செய்யணும். சல்லியை சம்பாதிச்சு ஒருத்தர் விருப்பம் வேண்டாம் சதகா செய்யணும், விருப்பம் வேண்டாம் குடிக்கணும். உதாரணத்துக்கு பகவந்து அவருடைய விருப்பம். இந்த விருப்பங்களை தந்திருக்கிறார். ஏன இஷ்டம் சொல்றாங்க, ஏன இஷ்டம் என்றாங்க, மைக்கா மை பெட்ரோல் என்றாங்க சிலவங்க. அது நாங்கள் நினைச்சா அப்படி செய்வோம், நினைச்சா இப்படி செய்வோம். அந்த இக்தியாரி என்று சொல்லக்கூடிய தன்மை அல்லாஹ் தந்திருக்கிறார். அல்லாஹ் எங்களுக்கு என்ன சொல்றார்? ஒவ்வொரு தொழுகையிலையும் ஒவ்வொரு ரக்காத்திலையும் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் எனக்கு நேரான வழியை காட்டுதா, சரியான வழியை காட்டுதா. நபிமார்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லடியார்கள், அவுலியாக்கள், நாதாக்கள் எந்த நல்ல வழியில போனாங்களோ அந்த வழியை எனக்கு காட்டுதாயா அல்லாஹ். கேட்டுக்கொண்டே இருங்க, முயற்சி செஞ்சு கொண்டே இருங்க, நல்ல வழியில போக முயற்சி செஞ்சு கொண்டே இருங்க, நல்ல வழியை அல்லாஹ் கிட்ட கேட்டுக்கொண்டே இருங்க, மவுத் வரைக்கும் கேளுங்க. நல்ல வழியை கேட்கிறதோட நல்ல வழியில இருந்து கொண்டே ரப்பனா லா துஸிர் குலூபனா பஅத இத ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹ்ஹாப். இப்படி கேளுங்க, யா அல்லாஹ் எங்களுக்கு நேரான வழியை காட்டினதுக்கு பின்னால திரும்பவும் தவறான வழியில் அனுப்பினார். நேர் வழியை காட்டினதுக்கு பின்னால திரும்ப இதை வழிகெடுக்கிறார். அதையும் கேட்டுக்கொண்டே எத்தனையோ பேர் நேர் வழியில போயிட்டு கடைசி முடிவு வழிகேட்டுல பேசுகிறார். பூமியாக வாழ்ந்து காபிராக மௌத்தாவிருக்கிறாங்க, அவுலியாவாக வாழ்ந்து காபிராக மௌத்தாவிருக்கிறார். குர்ஆன்ல அல்லாஹ் சம்பவம் சொல்லி காட்டுறார். பல்ஆமின் பஅவுரா, மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துல வாழ்ந்தவர், துஆ கபூல் செய்யப்படக்கூடியவர், கையேந்தி துஆ கேட்டா உடனே கபூல், அப்படி பெரிய அவுலியா, முஸ்தஜாபு துஆ அவர். ஆனா அவருடைய முடிவு அல்லாஹ் சொல்றான், நாய்க்கு ஒத்ததாக இருக்கிறது. வத்லு அலைஹிம் நபஅ அல்லதி ஆதைனாஹு ஆயாத்தினா فانسلخ منها فأتبعه الشيطان فكان من الغاوين. கடைசியா சொல்றான், مثله كمثل الكلب إن تحمل عليه يلحث أو تتركه يلحث. இந்த சம்பவத்தை சொல்லி காட்ட சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய அத்தாட்சி கொடுக்கப்பட்ட ஒரு மனிதர், அல்லாஹ்வுக்கு நெருக்கமான ஒரு நல்லடியார், அவருடைய முடிவை சொல்றான், அவருடைய முடிவு நாய்க்கு ஒத்ததாக இருந்தது. அதனால யாரும் உறுதியா சொல்லேனா, நாங்க
நாங்கெல்லாம் மூமின்களா இருக்கிறோம், மூமின்களா தான் மௌத்தாவோம். பயந்து கொண்டு தான் இருக்கிறோம், மண்டாடி கொண்டிருக்கிறோம், அல்லாஹ் கிட்ட அழுது கொண்டிருக்கிறோம், அல்லாஹ் கிட்ட கெஞ்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம், நல்ல முடிவை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம், நல்ல மௌத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். சஹாபாக்களும் கடைசி முடிவை பயந்து கொண்டே இருந்திருக்கிறாங்க. சஹாபாக்களை விட பெரிய அவுலியாக்கள் யாரும் இல்லை. சஹாபாக்கள் தான் அவுலியாக்களுடைய லிஸ்ட்ல ஆக டாப்ல இருக்கிறவங்க சஹாபாக்கள் தான். அதனால கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய தொடர்பு தான் தேவை. அந்த அல்லாஹ்வுடைய தொடர்பு உண்டாக்கி கொள்றதுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் தான் ரமலானுடைய மாதம். அல்லாஹ் என்ன சொல்றான்? நாங்க ஏன் உங்களுக்கு நோம்ப கடமையாக்கி இருக்கிறோம், நீங்க தக்வாவுடையவங்களா ஆகும். தக்வாவை தான் எதிர்பார்க்கணும். உங்களை எல்லாம் பசியில போட்டு அல்லாஹ் அங்க வந்து மிச்சம் பிடிக்க போற இல்ல, அல்லாஹ் எதுவும் கூட போறது இல்ல. எங்களை பகலெல்லாம் தாகத்தை இருக்கிறதுனால அல்லாஹ் எதுவும் நடக்க போறதும் இல்ல. விடிய விடிய வணங்குறதுனால அல்லாஹ் எதுவும் கூட போறதும் இல்லை. إن أحسنتم أحسنتم لأنفسكم وإن أسأتم فلها. நீங்க நன்மை செஞ்சா உங்களுக்கு தான் அந்த பலன். எல்லா நலவும் உங்களுக்கு தான் கிடைக்க போகுது, அல்லாஹ் மட்டும் கூட போறது இல்லை. எங்களை வணக்கத்தாலே, எங்களை வணக்கங்களாலேயோ, வழிபாடுகளாலேயோ, சதகா ஜக்காத்துகளாலேயோ, எங்களை நோம்பு ஹஜ்ஜுகளாலேயோ, எந்த அமலாலேயும் அல்லாஹ்வுடைய அந்தஸ்து கூட போறது இல்லை. அவன் எப்பையும் அந்தஸ்துக்குரியவன், அவன் எப்பையும் கண்ணியமானவன். அல்லாஹ் சொல்றான், உங்களோட முன்னோர்கள் பின்னோர்கள் لو ان اولكم واخركم وانسكم وجنكم كانوا على اتقى قلب رجل واحد منكم ما زاد ذلك في الملك شيئا. உங்களோட முன்னோர்கள் பின்னோர்கள் மனிதர்கள் ஜின்கள் இந்த அவ்வளவு பேரும் ஆகப்பெரிய தக்வாதாரி யாரோ அவரை போல இந்த அவ்வளவு பேரும் மாறினாலும் தக்வாதாரிகளாக ஆனாலும் அதால இந்த ஆட்சியில இந்த அந்தஸ்துல எதுவும் அனுபவம் கூட போறது இல்லை. அதே போல அடுத்தது சொன்னாங்க, உங்கள முன்னோர்கள் பின்னோர்கள் ஜின்கள் மனிதர்கள் எல்லோரும் கெட்ட மனிதன் எவனோ அவனை போல, ஆகப்பெரிய பாவி உலகத்தை யாரோ அவனை போல இந்த அவ்வளவு பேர் மாறினாலும் என்ற ஆட்சி அதிகாரம் கண்ணியத்தில் எதுவும் குறைய போறது இல்லை. மாற்றமாக நீங்க நன்மை செஞ்சா உங்களுக்கு தான், நீங்க மாற்றமா நடந்தாலும் உங்களுக்கு தான். எங்களை அமல் இபாதத் இஹ்லாஸ் தக்வா அக்லாக் சதகா எங்களை நோம்பு எங்களை பேணுதல் பக்குவம் இது எல்லாத்தை கொண்டு நலவை நாங்கள் தான் அடைய போறோம். அதால ஹைர் பரக்கத் முன்னேற்றம் பாதுகாப்பு அல்லாஹ்வுடைய உதவிகள் துனியால நல்ல மௌத்து நல்ல சக்கராத் லேசான மௌத்து அவர் வெளிச்சமா அமைகிறது, அவர் சொர்க்கத்துடைய பூஜோலை அமைகிறது. ஆகிரத்தில் ஒவ்வொரு கட்டத்திலையும் எங்களுக்கு வெற்றி ஈடேற்றம் கடைசியாக சொர்க்கம் எங்களுக்கு தான் கிடைக்கும், எங்களுக்கு தான். அதனால நியமான சகோதரர்களே, அல்லாஹ்வால படைக்கப்பட்ட இந்த மனிதன் இவன் சொர்க்கம் போடும் என்றது அல்லாஹ்வுடைய ஆசை. அதுதான் இப்படி ஒரு மாசம் நோம்பு என்ற ஒரு மாசத்தை 9வது மாசம் தான் நோம்பு. அதாவது இந்த அரபு மாதங்கள்ல 12 மாசத்துல ஒரு மாசம் ரமலான் என்று வச்சு அந்த ரமலான்ல ஒவ்வொரு ஃபர்லுக்கு 70 ஃபர்லுடைய நன்மை, ஒரு சுன்னத்துக்கு ஒரு ஃபர்லுடைய நன்மை. அந்த மாதத்துல ஒரு இரவை வச்சு அந்த இரவையில ஒருவர் அமல் செஞ்சிட்டாருன்னா, அந்த இரவை ஹயாத்தாக்கிட்டாருன்னா, ஏதாவது ஒரு அமலை கொண்டு 83 வருடம் 83 வருடம் தொடர்ச்சியாக அமல் செஞ்ச நன்மையும் அல்லாஹ் கொடுக்கிறார். 83 வருஷம் வாழ்வதே சந்தேகம் தான். ஒரு இரவு கொடுக்கிறார், ஒரு இரவு ட்ரை பண்ணினார். இன்னைக்கு தான் மக்கள் முடிச்சிருக்கிறாங்க, சின்ன சின்ன ஒரு மேட்சுக்கு விடிய விடிய முடிச்சிருக்கிறாங்க. படம் பாட்டு டிராமா இந்த முசீபத்துகளை பார்க்க அது இரவெல்லாம்
தூக்கமும் இல்ல, பசியும் இல்ல, தாகமும் இல்ல, நின்ற நிப்படத்துல பார்த்து முடிக்கிறான். நடு சந்தில எங்கேயாவது ஒரு மியூசிக்கல் ஷோட போட்டா விடிய விடிய பார்த்து நிற்பாங்க. மக்கள் பாவத்துல இன்பம் கண்டு கொண்டிருக்கிறார், இபாதத்துல இன்பம் காண இல்லை. எங்களுக்கு தராவி தொழுகையில இன்பம் இல்லை. எப்படி இன்பம் கிடைக்க போது? அடிக்கிற அடிக்கி நோம்ப திறந்தா விடுபட்டது எல்லாம் சேர்த்து ரமதான் மாசத்தை தான் மக்கிய மாதங்களை விட செலவு கூட, மக்கிய மாதங்களை விட செலவு கூட ரமதான் மாதம். அப்படி சாப்பிடுறோம். நோம்போட நோக்கமே நிறைவேறுதில்லை, நோம்போட நோக்கமே நிறைவேறுதில்லை. உண்மை அதை பேசுறேன்னா ஒரு மணி நேரத்துக்கு மேல தேவை. அந்த தலையங்கத்துல பேசு, எங்களோட சாப்பாடை பத்தி பேசுறேன். இன்னைக்கு பலம்னா அன்புசனா இந்த துவாவை தான் மிச்சம் ஓத வேண்டி. எங்களுக்கு நாங்களே அநியாயம் செஞ்சு கொண்டோம். நோய் தேடி வாழ்ந்த விட நாங்க கேட்டெடுத்திக்கிறோம். நோய் இல்லம் பறிப்பு என்றோமே கேட்டு தின்றது. அத மாதிரி நாங்களே பொருத்தமில்லாத சாப்பாடுகளை குறையில்லாம சாப்பிட்டு எங்களை நாங்களே நோயாளியாக்கிறோம். நோம்போட நோக்கத்துல முக்கியமான ஒரு நோக்கம் ஆரோக்கியம். நோம்ப கொண்டு நிறைய ஆரோக்கியம் கிடைக்குது. இன்னைக்கு கேன்சர் நோய்க்கு நோம்பு பிடிக்க சொல்றாங்க, கேன்சருக்கு நோம்பு பிடிக்க சொல்றாங்க, பசியில இருக்க சொல்றாங்க. உண்மையிலே ஒருத்தர் நோம்பு பிடிக்கணும் எப்படி? மிக சாதாரண சாப்பாடு, லேசா ஒரு 5-6 ஒரு ஈச்சப்பழத்தை சாப்பிட்டு, சரி கொடினா ஒரு 7 ஈச்சப்பழம், ஒரு கிளாஸ் பால், தாராளமா போதும், தாராளமா போதும். நீங்க நோம்பு பிடிச்சு பாருங்கள், இன்ஷா அல்லாஹ் ஏழுமே. நாங்க அதை செய்யறதுனால சொல்றோம். சஹருக்கு உரப்புக்கு சாப்பாடு, இனிப்புக்கு சாப்பாடு, பாலுக்கு சாப்பாடு, ஏன்னா தயிர் போட்டு, குலாகபால் போட்டு, வெளிப்பால் போட்டு, எத்தனையோ ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு அமைப்பு அடிச்சு அங்கெல்லாம் வாங்க செல்ல காட்டி கடைசி என்னமோ பேலன்ஸ் அதே அடிக்குது. இது எங்களை நோக்குட ஆனா எங்களோட உள்ளத்துல என்ன வருவதா? அடுத்த மகரிக்கு வரைக்கும் விரிக்கணுமே, இவ்வளவு நேரம் தாக்கி பிடிக்க நல்லா அடிக்கணும், அப்படிதான் யோசிக்கிறான். இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. இதால நோம்பு பாரமாகும், நோம்பு கஷ்டமாகும், இதால தூக்கம் அதிகரிக்குது. எவ்வளவு வயது பாரம் குறைய இருக்கிறதோ அந்த அளவு உடல்கிறாங்க. ஆரோக்கியத்துக்கு அடிப்படையே பசி வந்தா சாப்பிடணும், சாப்பிட்டு எலும்ப போல இன்னும் சாப்பிட முடியும் என்ற நிலைமையில தான் எழும்பும். நாங்க அப்படி எழும்புறோம், நாங்களே அப்படி நிலைமையில தான் எழும்புறோம். அப்படி இல்லை. இதால நோயாளி ஆகுவோம்னா இன்னைக்கு எங்கடா இன்றைக்கு உள்ள ஸ்ரீலங்கால முஸ்லீம்கள் 140% நோயாளிகள். ஆக கூட நோயாளிகள் முஸ்லீம்கள் தான். அந்த பெர்சன்டேஜ் படி விகிதாசாரப்படி பார்த்தா நோயாளிகள் முஸ்லீம்களை தான் அதிகம். எல்லாத்தையும் அதிகம் நாங்க தான், ஜெயிலையும் அதிகம் நாங்க தான். ஒவ்வொன்றிலே குற்றங்கள் செய்யற இடங்கள் எல்லாம் பார்த்தா முஸ்லீம்கள் தான் அதிகமாகிக்கிறாங்க. எல்லாம் மன்னிக்கவும். மேலான கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, உடல் ஆரோக்கியம் என்றது இஸ்லாத்துல மிக முக்கியமானது. பாங்குக்கும் இகாமத்துக்கும் இடையில துவா கபூல் ஆகும். பாங்குக்கும் இகாமத்துக்கும் இடையில பாங்கு சொல்லி ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் இகாமத் சொல்லுது. உதாரணத்துக்கு அந்த இடப்பட்ட நேரத்தில் கேட்கிற துவாவை அல்லாஹ் தட்ட மாட்டான் என்று நபி சொன்னார். லா யுரத்து துஆ பைனல் அஸானி வல் இகாமா. பாங்குக்கு இகாமத்துக்கு இடையில கேட்கிற துவா தட்டப்பட மாட்டாது. துவா நிச்சயமா கபூல் ஆகும். அந்த நேரத்தில் என்ன துவா கேட்க சொன்னாங்க தெரியுமா நபி? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் அஃப்வ வல் ஆஃபியத ஃபித் துன்யா வல் ஆখিরা. யா அல்லாஹ், உன்னிடத்துல மன்னிப்பையும் உடல் ஆரோக்கியத்தையும் இந்த உலகத்திலேயும் மறுமையிலும் நான் உன்னிடத்தில் கேட்கிறேன். உடல் ஆரோக்கியத்தையும் மன்னிப்பையும் துனியாவையும் ஆக்கிரத்தையும். இதுதான் அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் துஆ கேட்கிறார்.
ஆக முக்கியமானது உடல் ஆரோக்கியம். ஏன்னா உடல் ஆரோக்கியமா இருந்தால்தான் அவர் தீனுடைய வேலைகளை செய்யணும், வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட எல்லா வேலை வெற்றிலையும் ஈடுபடையிலும், 4 பேருக்கு உதவி செய்யலும், ஓடி ஆடி தீனுக்கு பாடுபடையலும், ஓடி ஆடி கஷ்டப்பட்டு ஹலாலா 4 பணம் சம்பாதிக்கலும், 4 பேருக்கு உதவி செய்யலும், எல்லாம் செய்யலும். உடல் நாகத்தான் இருந்தார். நோயாளி ஆகினா அவருடைய பொறுப்பை அவரால் நிறைவேற்றிக் கொள்கிறார். அவருடைய கடமைகளே அவருக்கு செஞ்சு கொள்கிறார். கொண்டாட்டிக்குள்ள குட்டிகள கடமையை செஞ்சு கொள்கிறார். அவரை நொத்தரை பக்கத்தே உள்ளவர் ஆகினார். அல்லாஹ் எங்களை நோயை பாதுகாப்பானாங்க. நாங்கள் எங்களோட துவாக்கல்ல கேட்கணும், யா அல்லாஹ் மௌத் வரைக்கும் என்னைய மக்கியவங்களுக்கு பாகமாக்கினார். என்னையால 4 பேர் கஷ்டப்படக்கூடாது. நாங்க நோயாளியாவினா எங்களை தூக்க பிடிக்க வைக்க எங்களை சுத்தம் செய்ய இப்படி ஒரு நிலைமை வந்தா செய்யறவங்க செய்வாங்க. குடும்பத்தில் உள்ளவங்க பொண்டாட்டி பிள்ளைகள் அல்லது பொண்டாட்டி நோயாளியான அம்மா கணவன் எவ்வளவு நாளைக்கு செய்வாங்க. இடையில அவங்களோட உள்ள சொல்லும், இவங்க கொஞ்சம் காலம் செஞ்சதுக்கு போறோம் மனசு சொல்லும் தான் போனா நல்லமே. வாயால சொல்லிக் கொண்டது பாவம் என்று, ஆனா இவங்க உள்ள சொல்றது போனா நல்லமே. பாவம் அந்த மனுஷன் கஷ்டப்படுறாரு, ஒரு நல்ல முடிவுன்னு வந்தா நல்லவேன்றார். அவர் கஷ்டப்படுறதல்ல இவங்களுக்கு பிரச்சனை, இவங்க கஷ்டப்படுறது அதை சொல்லிக்கொள்ளே. அதனால அவர்கிட்ட தலையில போட்டு அப்படி சொல்றாங்க. இதுதான் துணியா, இது பொதுவான காலம். இன்னும் நாங்க துவா செய்யணும், யா அல்லாஹ் நபி துவா கேட்டிருக்கிறாங்க, பாதுகாப்பு தேடியிருக்கிறாங்க. அல்லாஹ் இன்னி அஊது பிக மின் அன் உரத்த இலா அர்தலில் உம்ர். தள்ளாடக்கூடிய வயது வரைக்கும் என்னை தள்ளி விடாதே, தள்ளாடக்கூடிய வயது வரைக்கும் என்னை தள்ளி விடாதே. இப்படி துவா கேட்டிருக்கிறாங்க. நல்ல வயசுக்கு போயிட்டு இப்ப அவரால் அவரோட சொந்த வேலைகளை செஞ்சு கொள்ளவும் கஷ்டப்படுறார். அதனால மக்களும் கஷ்டப்படுறாங்க. அல்லாஹ் எங்கள் எல்லாருக்கும் நல்ல ஆஃபியத்தை ராகத்தை எங்களுக்கு நபி கேட்ட துவாவை நாங்களும் கேட்போம். இந்த துவாவை கேட்கணும் நாங்கள் எல்லாம். அல்லாஹ் இன்னி அஊது பிக மின் அன் உரத்த இலா அர்தலில் உம்ர். இந்த துவால இதுவும் வரும். அல்லாஹ் இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன். அந்த துவாவுடைய தொடர்ந்து இந்த துவாவும். எனவே உடல் ஆரோக்கியம் மிக முக்கியமான ஒரு இஸ்லாத்தில். சாப்பாடுகள் விருந்தாளிகளை நல்லா கவனிக்கணும். ஆனா யாரையும் வற்புறுத்த கூடாது. நல்லா போட்டு சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க, பசியார சாப்பிடுங்க, இப்படி வார்த்தைகளை தான் பாவிக்கணுமே ஒழிய சிலவங்க என்ன செய்யறா போட்டு விட்டுறது. அவருக்கு ஏதோ ஒரு லிமிட் ஒன்று இருக்கு, அவருக்கு ஏதோ ஒரு அளவு ஒன்று இருக்கு. இவரு அவர் நல்லா சாப்பிடுவோம் என்று இன்னும் போட்டா கடைசியா அவரை போட்டு நாங்க கஷ்டப்படுத்துறோம். அவருக்கு அளவை விட கூட சாப்பிட்டா அவருக்கு பூச்செடுக்க கஷ்டம், எலும்ப கஷ்டம், போக கஷ்டம், வர கஷ்டம், அவருக்கு தூக்கம் மஸ்து அது இது எல்லாம் வந்தது, எல்லாம் வந்தது. அதனால யாரையும் வற்புறுத்த கூடாது. சாப்பாட்டு நாங்க நடந்து கொள்ற முறை தவறு. நாங்க விருந்தாளிகளை போட்டு வற்புறுத்தது 100க்கு 100 தவறு. அப்படி செய்யக்கூடாது. போட்டு சாப்பிடுங்க, உங்களோட வீடு மாதிரி சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. என்ன அப்படி ஆர்வம் விட்டோடும் விருந்தாளிகளோட சேர்ந்து சாப்பிடுறதுக்கு ஒரு சுண்ணத்தாயிடும். அதனால கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, சஹாபாக்கள் சொல்றாங்க, பசி வராம சாப்பிட மாட்டோம், சாப்பிட்டுட்டு எழுப போல இன்னும் சாப்பிட முடியும் என்ற நிலைமையில தான் எழுப்புவோம். நபியுடைய சாப்பாடு 2 நேரம். லோஹருக்கு முன்னால ஒரு சாப்பாடு, மகரிபுக்கு முன்னால ஒரு சாப்பாடு. எங்களோட சாப்பாட்டு சிஸ்டமே பிழை. இது நாங்க அடிக்கிறை மம்மூரா தூக்குறதுக்கு முன்னால் இரவு சாப்பாடு தான் அந்த மாதிரி சாப்பிட்ட உடனே தூங்குறது நோய்க்கு அடிப்படையான காரணம். நோய்க்கு அடிப்படையான ஒரு காரணம் தான் இது. இப்ப இவங்க சொல்றாங்க சாப்பிட தூங்குறதுக்கு 4வது முந்தி சாப்பிடுங்க. இதைத்தான் நபி செஞ்சாங்க. 1400 வருஷத்துக்கு முன்னால நபி செஞ்சு காட்டினது அதான். அந்த போலதான் உடல் ராகத்தா இருக்கும், நல்ல ராகத்தா இருமை, குளிப்பு வரும். அடுத்தது எங்களோட தூக்கத்துடைய முறைகள், ஏனைய
காலங்கள்ல, ரமதான் அல்ல ஏனைய காலங்கள், இரவுல நேரத்தோட தூங்கோடும், சுபகோட தாஜத்தோட எழும்போடும். இதை நாங்க செய்யறவில்லை, மக்கியவங்க செய்யறாங்க, களிமா இல்லாதவங்க செய்யறாங்க. அவங்களோட சுபம் 5 மணிக்கு தேங்காய் திருவுள்ள சத்தம் கேட்குது, எங்களோட வீட்டுல கொரட்டை வீட்டுல சத்தம் தான் கேட்குது. ஏன்னா படுக்கிறது 11 மணி 12 மணி 1 மணி இருக்கிற எல்லா இந்த போன் தான் எங்களோட அழிவு நாசத்துக்கே வந்தது உண்டு. அப்படிதான் சொல்லுவோம். அதுல நல்ல ஒரு பக்கம் இருக்க கெடுதிகள் தான் அதிகம். பாவிக்கிறவங்கள்ட்ட பேணுதல் பக்குவம் ஒரு கட்டுப்பாடு இருந்தா அதை தேவைக்கேற்ற மாதிரி பாவிச்சு வச்சு கொள்வாங்க. அவங்கள்ட்ட ஒரு கட்டுப்பாடு இல்லையா, தேவையில்லாததுக்கு எல்லாம் பாவிச்சு, பார்க்க கூடாததெல்லாம் பாவிச்சு, தலையும் குழம்பி உள்ளமும் குழம்பி துனியாவும் மண்ணாவி ஆகிரத்தும் மண்ணாவும் பொறுமதியான நேர காலம் எல்லாம் மண்ணாவும். அதனால கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நோம்போட ஒவ்வொரு சப்ஜெக்ட பேசினா நீண்ட நேரம் எங்களுக்கு தேவைப்படும். ஒவ்வொரு தலையங்கத்தை பேச சஹர் சாப்பிடுறது சுண்ணத்து, அதுக்காக ராவை படுக்க போலே சாப்பிட்டு தூங்குறது அல்ல சுண்ணத்து. சஹரை பிற்படுத்தணும், இஃப்தாரை பிற்படுத்தணும். அதுக்காக நேரத்துக்கு முந்தி நோம்பு திறக்கிற கருத்து இல்லை. சஹாபாக்கள் ஈச்ச பழத்தை கையில வச்சு கொண்டு இருப்பாங்களாம், வாங்க சத்தத்தை எதிர்ப்பாங்க, வாங்க சொன்ன உடனே சாப்பிடுவாங்க. அப்ப இஃப்தார் நோம்பு திறக்கிறது என்றது அப்படித்தான் செய்யறது சொன்னது. வாங்க சொன்ன உடனே நோம்பு திறக்கிறது. சஹர் அது எவ்வளவு பிற்படுத்தேருமோ அதுக்காக வாங்க செல்ல காட்டி திட்டு கொண்டு இருக்கிற கருத்து இல்லை. சிலவங்க நினைக்கிறாங்க லா இலாஹ இல்லல்லாஹ் செல்ல காட்டி, அல்லாஹ் அக்பர் ஆரம்பிச்சு லா இலாஹ இல்லல்லாஹ் செல்ல காட்டி சாப்பிடுறோம் வைக்கிறாங்க. சவுதியில நாங்க பார்க்கறது தான் இது 30 வருஷம். அப்படி இல்லை. சஹருடைய முடிவு டைம் இருக்கு, அந்த வாங்குக்கு முன்னாலே எங்களை எல்லாம் சாப்பாடை குடிச்சுக்கிறோம். கடைசி நேரத்தை சாப்பிடுறது தான் சொன்னது. 4 வாங்கிட்டா 5 மணிக்கு வாங்கிட்டா நாங்க அந்த ஒரு 5 மணிக்கு ஒரு 5 நிமிஷம் இருக்க காட்டியும் நாங்க எங்களுக்கு சாப்பிடலாம். அந்த கடைசி நேரத்துல ஒரு 4 சாப்பிட ஆரம்பிச்சோம்னா அதை அதுக்கு முந்தைய எல்லாம் முடிச்சுக்கொள்ளலாம். அதுவும் ஒரு அளவா இருந்தா தான் லேசா முடிச்சுக்கொள்ளே. 10 ஐட்டத்தை சாப்பிடுவோம்னா இனி 4 மணிக்கே ஆரம்பிக்கிறோம், 3 மணிக்கே ஆரம்பிக்கிறோம். இந்த நோம்பு காலங்கள்ல வேளாண் சொல்ல சாப்பாடு போடுறத எல்லாம் நான் நினைக்கிறேன் குறைச்சுக்கொள்ளும். இஃப்தாருக்கு வாங்கிட்டு கூப்பிட்டு இஃப்தார் கஞ்சை கொடுத்து அதை கொடுத்து இதை கொடுத்து நல்ல சாப்பாடை கொடுத்தா அந்த மனுஷன் ஒன்று மகரின் இமாஞ்சமான் மண்ணா போகுது. ஏமான் இஷா அது எல்லாம் சாப்பிட்டு முடிஞ்ச எல்லாம் முடிய போல இஷாவும் மாறி தராவியத்தோட அன்னைக்கு மாறி. அப்ப இனி நன்மை சம்பாதிக்கிறோமா பாவத்தை சம்பாதிக்கிறோமா கேளுங்க உங்களோட உள்ளத்தை கையை வச்சு. அதனால கண்ணியமான சகோதரர்களே, நோம்பு திறக்க வைக்கிறதுக்கு சிறப்பு வந்தது. ஒருவர் நோம்பு திறக்க வச்சா அல்லாஹ் அவன பாவங்களை மன்னிக்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். நல்ல விஷயம் அது சிறந்தது. கஷ்டவாளிகளை பார்த்து நோம்பு திறக்கிறதுக்கு ஏற்பாடு ஒன்று செஞ்சு கொடுக்க வேண்டாம். அவங்களோட வீட்டிலே நோம்பை திறந்து கொண்டு அவங்கள அமல செய்வாங்க. நோம்பு திறக்கிறதை எவ்வளவு சிம்பிளாக எவ்வளவு சாதாரண அமைப்புல நோம்பை தொடர்ந்து சாதாரணமா சாப்பிட்டு கொள்வோமா இருந்தால் எங்களுடைய நோய் ரமதான் மாதத்துல நீங்க பார்க்கலாம், நோய் குறைஞ்சிடும், நோய் இல்லாம போயிடுச்சு. முக்கியமான கிதாபுகள் எழுதுறாங்க, முக்கியமானவங்க சொல்றாங்க, ரமதான்ல எங்களோட சாப்பாட முறையாக கட்டுப்பாடோட அந்த நோம்பை கொண்டு எதை எதிர்பார்க்கப்படுதோ அதை செய்வோமா இருந்தா நாங்க நோயாளிகளுக்கு சுகம் கிடைக்கும். இந்த நோயாளி ஆக மாட்டாங்க. பொதுவா என்ன கூட குறைய வியாபாரம் நடக்கிறது ரமதான் தான். பொரிச்சத்தை போட்டு அட்டின்னு தான் அடிக்கிறோம். பொரிச்சதை தின்றதுனால வயிறு காலியா இருந்து பல மணித்தியாக ஆரம்பத்திலே இதுவரை போட்டா எப்போது நோய் உருவாகும். மேலான சொல்றது இல்லாத நோய் எல்லாம் உருவாகும். பிரஷர், சுகர், கிக்கர் எல்லாத்தையும் எல்லா நோயும் உண்டா, கொலஸ்ட்ரால் எல்லாம் அதிகாவே. அதனால சாப்பாடு கட்டாய கவனம், இபாதத்துக்கு கவனம் செலுத்துங்கன்னு சொல்றத போல நாங்க இதுலயும் கவனம் செலுத்துங்கன்னு சொல்லுவோம். ஏன்னா இபாதத் செய்யறதுக்கு உடல் சுகம் தேவை, இல்லாட்டி அமல் செய்யல.
அதனால அந்த விஷயத்துல கட்டாயம் நாங்க கவனம் செலுத்திக் கொள்றது. கண்ணியமான சகோதரர்களே, அடுத்தது இந்த ரமலானுடைய காலத்துல தாராளமா சதகா செய்யும். சதகா செய்யணும் உள்ளவங்க மட்டும் இல்ல, கோடீஸ்வரன் மட்டும் இல்ல, அன்றைக்கு உழைச்சி தின்றவங்க சதகா செய்யும். குடும்பத்துல ஒரு அமைப்பை உருவாக்கணும். எதையால ஏழும் ஒரு ரோஸ் சிரப்போ அல்லது ஏதாவது ஒரு ட்ரிங்க் கொண்டு ஒரு போத்தலை வாங்கி என் குடும்பத்துக்கு பங்குடைய 10 பேர், அது ஒரு 700 ரூபாய் 800 ரூபாய் 300 ரூபாய் ஒரு விலையில இருக்குது. அதுல நல்லதை எடுத்து கொடுத்தா மிச்சம் நல்லது. அப்படி ஒண்ணு கொஞ்சம் பங்குடைய எதையால ஏழு வேலை வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 5 கிலோ இச்ச பழத்தை வாங்கி என் குடும்பத்துக்கு பங்குடைய, ஒரு 10 கிலோ இச்ச பழத்தை வாங்கி பங்குடைய. எவ்வளவு பெரிய நன்மை. நீங்க ஒருத்தர் நோம்பு திறக்க வச்சுட்டீங்க, ஏன் இச்ச பழத்தை கொடுத்தா நோம்பு திறக்கிறாங்க. நான் எங்களை மகல்லால நேற்று ஒருத்தரை சந்திச்சேன். அவர் பள்ளியில் இருக்கிறவர் ட்ரஸ்டி, அவர் மாஷா அல்லாஹ், அவர் ஒவ்வொரு வருஷமும் சவுதியிலிருந்து இச்சப்பழம் அனுப்பிச்சு அவர் கஷ்டமான ஊர்களுக்கு எல்லாம் கொடுக்கிறார். அவர்த பொறுப்புலேயே தான் கஞ்சிகள் எல்லாம் காய்ச்சி நோபாளிகளுக்கு நோம்பு திறக்க வைக்கிறார். பள்ளிக்கு வாரவங்க பள்ளியில நோம்பு திறக்கிறாங்க, எடுத்துக்கொண்டு போறவங்க எடுத்துக்கொண்டு போறோம். இவ்வளவு பெரிய நன்மை என்ன சம்பாதிக்கவும் இருக்குதான். நான் என்ன சொல்றேன், ஊரு உலகத்துக்கு காட்டுறதுக்கு சம்பாதிக்க வேலை இல்லை, பேருக்கு புகழுக்கு வாழ்ந்த வேலை இல்லை. பெரிசா கல்யாண காட்சிகளை செய்வது பாவம், ஹராம். வீண் வேலையும் செய்வது ஹராம். நல்லா சம்பாதிங்க, அந்த பணத்தை வச்சு கூட ஆகிரத்தை தேடிப்போம். குர்ஆன் வபதகி ஃபீமா ஆதாக அல்லாஹு தாரல் ஆகிரா, அல்லாஹ் உங்களுக்கு தந்ததை கொண்டு ஆகிரத்தை சம்பாதிக்கிறார். நான் சொல்றேன், நல்ல குடும்பத்தை கவனிங்க, நல்ல சொந்த பந்தத்தை கவனிங்க, குடும்ப உறவை பேணி நடங்க. குடும்ப உறவை துண்டிச்சு நடந்தா துவா கபூலாவாது, அமல்கள் கபூலாவாது. குடும்ப உறவை துண்டிச்ச நிலைமையில மௌத்தானா சொர்க்கமும் போவேல. புகாரி முஸ்லிம் ஹதீஸ். நோம்புக்கு தயாராகுறேன்டா எப்படி தயாராகணும்? அரிசி எடுக்கணும், கோதுமை எடுக்கணும், வைச்சவளம் எடுக்கலாம். இதுவரை தான் நாங்க தயாரிக்கிறோம். நாங்க தயாரிக்க சின்ன சாமானத்துக்கு அதை தயாரிச்சுதான் தயாரிக்கிறோம். அதல்ல யாரோடையாவது மனஸ்தாபம், யாரோடையாவது கோபத்தாபம், யாரோடையாவது பேசாம கரைக்காம இருக்கிறோமா அவசரமா இன்றைக்கு பயானோட நாங்களும் பொருட்களை இருந்து நேரத்த காலத்தை ஒதுக்கி எவ்வளவு பிசிக்கு மத்தியில வாங்கன்னு சொல்லியிருக்கிறீங்க. இன்ஷா அல்லாஹ் நாங்க இந்த பயானோட சில தீர்மானங்கள் எடுக்கணும். சும்மா வந்தாலும் பயானம் பண்ணினாலும் போனாலுங்க எங்களுக்கு பேச ஒன்று கிடைக்கவே, எங்களுக்கு ஏதாவது கிடைக்கும், உங்களுக்கு கிடைக்கும், எங்களுக்கு கிடைக்கும். எங்களோட வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும் இந்த இந்த முயற்சிகளை கொண்டு. அதனால இந்த பயானோட மனஸ்தாபம் ஏற்படு, கோபங்கள் வரும், ஆத்திரங்கள் வரும், எங்களுக்கு உள்ளங்கள் பிரிஞ்சு இருக்கேன். அது மனுஷன் தானே, நாங்கள் அதெல்லாம் மலக்குமாறு இல்லை, அது நடக்கே. அதனால இந்த ரமலான் ஏற்றுக்கொள்ளப்படுமா, இந்த ரமலான்ல கேட்கிற துவா கபூலாகணுமா, இந்த ரமலான்ல செய்யற அமல்கள் முதல் வாரத்துக்கு அங்கால மேல போகணுமா, உங்களுக்கு ரமலானுடைய பாக்கியங்கள் எல்லாம் கிடைக்கணுமா, கட்டாயம் குடும்ப உறவை நாங்கள் சீராக்கிக்கொள்வோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்ப உறவை துண்டிச்ச ஒருவர் இது போன்ற இது அல்லாஹ்வோட ரஹ்மத் இறங்குற மஜ்லிஸ். இப்படியாப்பட்ட கூட்டத்துல குடும்ப உறவை துண்டிச்ச ஒருவர் இருந்தாலும் அவரின் காரணமாக அந்த கூட்டத்துக்கே ரஹ்மத் இறங்காது. லா தன்சிலு ரஹ்மத்து அலா கௌமின் ஃபீஹி காத்திஉ ரஹீம். உறவை துண்டித்தவர் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்கக்கூடிய ஒரு மஜ்லிஸில் இருந்தால் அவரின் காரணமாக அந்த கூட்டத்துக்கே ரஹ்மத் இறங்காது. அல்லாஹ் பாதுகாக்கும். அதனால அவங்க பேச காட்டி இவங்க பேச காட்டி இங்க வாணும், நானா தானே, அவன் தானே என்னோட வந்து பேசணும், நான் மூத்தவன் தானே, நான் அவனோட வயசு கூடினவன் தானே, நான் அவளோட வயசு கூடினவன் தானே, நான் தாத்தா தானே, அதெல்லாம் பார்க்க தாத்தா கிட்ட எல்லாம் சுருத்தி மூலையில வச்சுட்டு இப்ப நாங்க மூத்தோம். அல்பாதி பிஸ்ஸலாம் வலியுமினல் கிபர். யார் ஸலாத்த ஆரம்பிக்கிறாரோ அவர் பெருமையில் இருந்து நீங்கியவர் சொன்னாங்க. முதலாவது சலாம் சொன்னவர் முதலாவது சொர்க்கம் போவார் என்று சொன்னார். அதனால அவங்க வரட்டும் பேசுறதுக்கு கரைக்கட்டு இருக்காம எங்களுக்கு நல்லா தெரியும், இவங்களோட ஒரு மனஸ்தாபம் இருக்குது, ஒரு காணி பிரச்சனையா இருக்கும், அல்லது ஒரு எல்லையிட பிரச்சனையா இருக்கும், அல்லது ஒரு சந்தி பிரச்சனையா இருக்கும், ஏதாவது ஒரு கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையா இருக்கும்,
இந்த துனியாட முசீபத்தால தான் இந்த உள்ளங்கள் பிரியுது. உள்ளங்கள் பிரியறது மெயின் காரணமே துனியா தான். அதனால மேலான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அதை இதையோட நாம் அவசரமா முயற்சி நேரடியாக போயிட்டு சந்திச்சு சலாம் சொல்லி மன்னிப்பு கேட்டுக்கொள்வோம். அப்படியே நான் போன்லையாவது பேசி கதைச்சு தொடர்பு சீராக்கிக்கோங்க. இது எல்லாத்துக்கும் தேவையானது. மன்னிப்பு கேட்கவும் போகணும். யாராவது கிட்ட மன்னிப்பு கேட்டா மன்னிப்பு கொடுக்கவும் போகணும். சிலவங்க மன்னிக்க மாட்டேன், நான் மன்னிக்க மாட்டேன். இவர் அவர் சொல்றாரு, அல்லாஹ் இவரை பார்த்து சொல்லுவான், நானும் உடைய மன்னிக்க மாட்டேன். எப்படி இருக்குது? அடியான மன்னிக்கலைன்னா ரப்பு இவரை மன்னிக்க மாட்டான். அதனால எங்களுக்கு ரப்போட மன்னிப்பு தேவை. அல்லாஹ்வோட ரஹ்மத் பரக்கத் எங்களுக்கு தேவை. நாங்க தாராளமா மன்னிப்போம். அல்லாஹ்வுக்காக மன்னிப்போம். அல்லாஹ்வுக்காக பணிஞ்சுப்போம். யார் தன்னை அல்லாஹ்வுக்காக தாழ்த்தி கொள்வாரோ அல்லாஹ் உயர்த்துவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போல கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, தாராளமா சொன்ன மாதிரி இந்த ரமதானுடைய காலத்துல தான தர்மங்கள் எங்களுக்கு ஒரு 3-4 ஐட்டம் செஞ்சிருப்போம். நோக்கு தொடக்க அதுல ஒவ்வொன்றை எடுத்து ஒரு பக்கத்து வீடு இருக்கும், விதவைகள் இருக்கிறாங்க, அநாத பிள்ளைகள் இருக்கிற ஊடுகள் இருக்கு, எவ்வளவு ஊர்ல கஷ்டவாதிகள் இருக்கிறாங்க. சிலவங்க வாயை திறக்கவே மாட்டாங்க, யார்கிட்டையும் கையேந்திர பழக்கமே இல்லை, கஷ்டத்தோட பல்ல கடிச்சு கொண்டு கணாயத்தை வாங்கிய போக்குறவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. அப்படி அவங்களை தேடி தேடி கொடுங்க. கேட்டு எடுக்கிறவங்க எப்படி எடுத்துக் கொள்வாங்க? கேட்டு எடுக்கிறவங்க என்கிட்ட வருவாங்க, நாங்கள் காட்டி ஆட்டம் போவாங்க, உருக்காட்டி 3வது ஆட்டம் எப்படியா கட்டி கொள்வாங்க. ஆனா கேட்காத ஒரு கூட்டம் இருக்குது ஊர்லையும், குடும்பங்களையும், சொந்த பந்தங்களையும். அவங்களை நல்ல விலகி அவங்களுக்கு தாராளமா கொடுங்க. அல்லாஹ் பரக்கத் செய்வான். பூமியினுடைய ரிஸ்க்ல பரக்கத் செய்யப்படுது ரமதானுடைய மாதத்துல அப்படி சொன்னாங்க. எனவே மேலான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அதே போல எங்களை இந்த ரமதானுடைய மாதம் குறிப்பாக ரமதான்ல பொதுவாக பரதான தொழுகைய ஆண்கள் இமாம் ஜமாத்தோடே தான் தொழும், பெண்கள் வீட்டுல தான் தொழும். பெண்களுக்கு ஆக சிறந்த இடம் தொழுகைக்கு வீடு தான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பள்ளிக்கு வர 7 ஆனா இன்னைக்கு இருக்கிற காலம், நிலைமை, சூழல் எல்லாம் உங்களுக்கு தெரியும், விளக்கமா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதனால அவங்க வீட்டிலே தொழுது. பாங்கு சொல்லப்பட்ட உடனே வீட்டுல பெண்கள் தொழுவாங்க. பாங்கு சொல்லப்பட்ட உடனே அது பாங்குக்கு முந்தையே ஆண்கள் இமாம் ஜமாத்துக்கு பள்ளிக்கு வந்து பாங்கோட இமாம் ஜமாத்தோட சுண்ணத்துக்கு பின்னால முழுமையா கலந்துக்கணும். இமாம் ஜமாத்தோட தொழுவது தனிய தொழுதோட 27 மடங்கு சிறப்பு. அதனால இமாம் ஜமாத்துடைய விஷயத்துல கவனம் செலுத்துவோம். அதே போல எங்களை முன்பின் சுண்ணத்தை. அடுத்தது இந்த மாதம் குர்ஆன் இறங்கின மாதம். குர்ஆன் இறங்கி ஷஹ்ருல் குர்ஆன், குர்ஆனுடைய மாதம். லைலத்துல் கத்ர்ல தான் குர்ஆன் இறக்கி வைக்கப்பட்டது. மேலான கண்ணியமான சகோதரி, பரக்கத்தான மாசம். எனவே இந்த 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 ரமலான் குர்ஆன்லயே கழிக்கணும். போன்லையும் தூக்கத்திலையும் தான் கழியுது. ரமலான் எதுல கழியுது? போன்லையும் தூக்கத்திலையும். அல்லாஹ் இதிலே மன்னிக்கும். அஞ்சு வீட்டுல காய்ச்சல் இல்லையே, பள்ளியில தானே காய்ச்சி தராங்க, அதை எடுத்தாச்சு. வீட்டுல காய்ச்சல் அதுக்கு ஒரு டைம் தேவை. அப்ப அதை போயிட்டு எடுத்து வீட்டுல வேலை. இன்னைக்கு எங்களோட வீட்டுல சமையலுக்கு தேவையான சாமான்கள் எல்லாம் பிக்கா முந்தி மாதிரி தேங்காவை திருவி கொண்டு அல்லது மாவை இடிச்சு கொண்டு அரைச்சு கொண்டு எல்லாம் இல்லை. எல்லாத்துக்கும் மெஷின் வந்துருக்கு. உடுப்போட்ட கழுவுறேன்னா இப்ப எல்லாம் மெஷின். அதனாலதான் நோயாளிகள் நாங்க. உடுப்போ ஒழுங்கா கழுவினாவே இந்த பெண்கள் நோயாளி ஆக மாட்டாங்க. அதை உரசி தப்பி 3 தண்ணிக்கு கிணத்த தண்ணி எடுத்து கழுவினா எவ்வளவு உடலுக்கு ராகத். அந்த காலங்கள் எல்லாம் நல்ல ராகத். 10 புள்ள 12 புள்ள 15 புள்ள சர்வசாதாரணம், சர்வசாதாரணம். அவ்வளவு பிள்ளைகளை பெற்றுக்கொண்டு அந்த பிள்ளைகளை உடுப்புகளை கழுவி கொண்டு வீட்டு வேலைகளோட எவ்வளவு வரக்கத் செய்யப்பட்ட காலம் அது. அந்த ஒரு வாப்பா சாதாரண சம்பாதிப்பு இன்றைக்கு மாதிரி ரூபாய் இல்லை. சாதாரண வருமானங்கள் நல்லா இருந்தோம். மேலான ஊர்கள்ல ஒத்துமையா இருந்தோம், மஹப்பத்தா இருந்தோம், வரக்கத்தா இருந்தோம் சொல்லுவோம். அந்த காலம் இந்த காலத்தை அந்த காலத்தோட வச்சு பார்த்தா இன்னைக்கு எல்லாம் வெளிரங்கத்தை ரூபாய் இருக்குது. வாழ்க்கையில நிம்மதி இல்லை, வரக்கத்து இல்லை, நோயாளிகளா இருக்கிறோம். அதனால அல்லாஹ் கிருபை செய்வான். கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நாங்கள் குர்ஆன்ல கவனத்தை கொடுப்போம்.
எனக்கு தெரிய இன்றைக்கு இருக்கிறாங்க ஒரு நாளைக்கு 30 ஜுசு ஒரு நாளைக்கு ஓதுறவங்க இருக்கிறாங்க. ஒரு நாளையில 30 ஜுசு ஓதுறவங்க கிட்டத்தட்ட ஒரு முக்கியமான ஆளி வயசாளி மௌத்தா போனா ஒரு நாளைக்கு 30 ஜுசு ஓதுவாங்க. ஏழுமா இல்லவா? ஏழும். இந்த மதரசாக்கள்ல உள்ளே ஃபைனல் குர்ஆனை பாடமாக்கி கடைசி கட்டம் என்ன? ஒரு நாளையில குர்ஆன் ஓதி முடிப்பாங்க. அதுதான் ஃபைனல். தொழுகையில ஓதி முடிப்பாங்க. 2 பேர் கிட்ட இந்த குர்ஆனை பார்த்து முடிப்பாங்க. இவர் மனப்பாடமா முழு குர்ஆனை ஓதணும். மதரசாக்களை பொதுவாக இருக்கு, இலவசாக்களை எல்லாம் நாளைக்கே இருக்கும். இது அப்படி பாடமாக்கினா தான் மௌத்து வரைக்கும் இந்த குர்ஆனை மறக்க கூடாது. குர்ஆனை பாடமாக்கி மறக்கிறது பெரும் பாவத்தில் உண்டு. அதனால மேலான சகோதரர்களே, ஏலாதது ஒன்று இல்ல. இன்றைக்கு விட்டிய காலையிலிருந்து மாலை வரைக்கும் சில வேலைகளை செஞ்சு முடிக்கிறாங்க, சில புத்தகங்களை படிச்சு முடிக்கிறாங்க, எவ்வளவு துனியா அடிப்படையில சாதனைகள் சாதிக்கிறாங்க. தீனுடைய அடிப்படையில ஏன் நாங்க சாதிக்க இயலாது? எங்களுக்கு அல்லாஹ்ட பொருத்தம், அல்லாஹ்ட திருப்தி, அல்லாஹ்ட அன்பு, அல்லாஹ்ட நெருக்கம் தேவையா? அல்லாஹ்ட மன்னிப்பு, ரஹ்மத், பரக்கத் தேவையா? ஏழும் இல்லை. அதனால இன்ஷா அல்லாஹ் முயற்சிக்கிறோம். குறைஞ்சது ஒரு நாளைக்கு 5 ஜுசு ஓதேலும், 10 ஜுசு ஓதேலும், 30 ஜுசுவே ஓதேலாட்டி குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு ஜுசு ஆகும். அதுவும் கிடைக்கலன்னா பெரிய கவலையான விஷயம். அடுத்தது தராவீஹுடைய தொழுகை. இதை நல்ல டைம் எடுத்து தொழ வேண்டிய தொழுகை. குழுக்களே எத்தனையோ இடங்களுக்கு ஒரு நாளைக்கு 3 ஜுசு ஓதுறாங்க. ஒரு நாளைக்கு 3 ஜுசு ஓதி 10 நாளைக்கு ஒரு குர்ஆன் முடிக்கிறாங்க. ரமலான் முழுக்க 3 குர்ஆன் ஓதி முடிக்கிறாங்க. அவங்களுக்கு பின்னால தராவீஹ் தொழுகிறாங்க. மாஷா அல்லாஹ். நாங்கள் பாகிஸ்தான்ல எல்லாம் ஓத போல ஒரு நாளைக்கு 10 ஜுசு ஓதி தராவீஹ் தொழுவிக்கக்கூடிய தொழுகைகள் இருந்தது. 3 நாளைக்கு ஒரு குர்ஆன் முடிப்பாங்க. செய்யறவங்க செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. மனிதர்கள் மலக்குமார் இல்லாம அவங்களும் மனிதர்கள் தான். இந்த சாப்பாடுகளை முறையாக்கி, இந்த நோம்பு திறக்கிறதெல்லாம் முறையாக்கி கூட வந்து கஷ்டம் இல்லை. லைட்டா நோம்பை திறந்து ஒரு கஞ்சோட போதுமாக்கி கொண்ட வேண்டாம். வேளாண் சொல்லி தாராளமா அமல் செய்யும். ஒவ்வொரு சாப்பிட்டு அமல் செய்ய ஏலா மனுஷன் தானே. தூக்கமும் மஸ்துமா இருக்கும். நிம்மதியா தொலைவில தூக்கி முட்டி தொழுவோம். ஏன் இங்க வயிறு நேரம். அதனால கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த விஷயத்திலே கவனம் செலுத்திக் கொண்டு அடுத்தது ரமலான்ல ஒரு முக்கியமான அமல் தான் இஅ்திகாஃபுடைய அமல். கடைசி 10 நோம்பு ஹிஜ்ரி 2ல கடமையாக்கப்பட்டது. ரசூலுல்லாஹ் மௌத் வரைக்கும் கடைசி 10ல இஅ்திகாஃப் இருந்திருக்கிறார். மௌத்தாவுன வருடம் முழு ரமலானில் இருந்திருக்கிறார். கடைசி 10 நாள் இஅ்திகாஃப். ஒரு நாள் ஒருத்தர் இஅ்திகாஃப் இருந்தால் இஅ்திகாஃப் என்ன? அல்லாஹ்வுக்காக இந்த பள்ளியில நான் தங்கி இருக்கிறேன் என்று அந்த கடைசி 10 நாளும் இருக்கிறது. வெளியே போறேன்னா அத்தியாவசிய தேவைக்கு சாப்பாட்டுக்கு போவேலும், வெளிவாசல் போறதுக்கு போவேலும், இந்த தேவைகளுக்கு போவேலும், வியாபாரம் தொழிலுக்கு போவேலாது. அந்த 10 நாள் முழுமையா முறையாகிறேன்னா அப்ப பள்ளியிலே தான் எங்களை எல்லா வேலையும். சாப்பிடுறதும் பள்ளியில, தூங்குறதும் பள்ளியில, அமளிவாதத்தும் பள்ளியில, எல்லாம் பள்ளிவாசல். இந்த முதலாவது நோக்கம் லைலத்துல் கத்ரை எப்படியாவது அடையணும். 10 நாள் தியாகம் செஞ்சு லைலத்துல் கத்ர் அடைஞ்சா நஷ்டமா? இந்த 360 நாள்ல 10 நாள் தியாகம் செஞ்சு 83 வருஷம் அமல் செஞ்ச நன்மை. அதை விடவும் எவ்வளவு நன்மை கிடைக்கும்? கைருல் மின் அல்ஃபி ஷஹர். 1000 மாதங்களை விட சிறந்தது இருக்காது. அதனால அந்த சுன்னத்தை நாங்கள் ஹயாத்தாக்குவோம். கொழும்புல இப்ப மாஷா அல்லாஹ் அதிகமான பள்ளிவாசல்ல இஅ்திகாஃப் இருக்கிற அமைப்பு உருவாக்கிக்கிறாங்க. மக்கள் பரவிட்டாங்க. கண்டிப்பா அதெல்லாம் யோசிச்சா இதெல்லாம் எப்படி செய்யறது? மாஷா அல்லாஹ். எங்களை இங்கே எப்படி கொற்றமுனையில அப்படி அமைப்பு இருக்குதா? பலவேல இன்ஷா அல்லாஹ் இந்த நோம்புல ஒரு பேர் செய்வோமா? இஅ்திகாஃபுடைய சிறப்பு, ஒரு நாள் இஅ்திகாஃப் இருந்தா அவருக்கும் நரகத்துக்கு மத்தியில 3 ஹந்தக் நரகத்தை விட்டு இவர் தூரமாக்கப்படுகின்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு ஹந்தக் என்பது பூமியிலிருந்து வானம் வரைக்கும் உள்ள தூரம். பூமியிலிருந்து வானம்
வானம் வரைக்கும் உள்ள ஒரு கந்தம். இப்படி 3 கந்தம் ஒரு நாள் பள்ளியில் இத்திகாஃப் இருக்கும். இப்போ 10 நாள் இருந்த ஒரு நன்மை கிடைக்கும். அடுத்தது மஸ்ஜித், ஒவ்வொரு தக்வாதாரியுடைய வீடுன்னு சொன்னார். அல்லாஹ்வுக்கு ஆக விருப்பமான இடம் இந்த உலகத்திலே மஸ்ஜித் என்று சொன்னார். பள்ளிவாசல் அல்லாஹ்வுக்கு ஆக விருப்பம். அல் மஸ்ஜிது குல்லி பைத்தி தகி, ஒவ்வொரு தக்வாதாரியுடைய வீடு மஸ்ஜித் என்று சொன்னார். மஸ்ஜிதில் இருக்கிறவங்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அல்லாஹ்வோட வாழ்க்கையில பரக்கத் செய்றான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அவங்கள சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை லேசா கடக்க வைப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். நபி அவ்வளவு உயர்ந்த நபியே கடைசி 10 ரமலான் கடமையாக்கின ஹிஜ்ரி 2ல இருந்து மௌத் வரைக்கும் இத்திகாஃப் இருந்திருக்கிறார். அதனால இன்ஷா அல்லாஹ் இந்த சிறப்புகளை இன்னும் சொல்லி எங்கட இந்த மஸ்ஜிதுல, இது ஜும்மா மஸ்ஜித், இன்ஷா அல்லாஹ் இந்த வருஷம் அது எத்தனை பேர் இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு 5-10 பேரை கொண்டாவது ஆரம்பிச்ச வேண்டாம். அது பெரிய ஒரு சுன்னத், மிக நபியுடைய முக்கியமான சுன்னத். சுன்னத்தை வாக்கதா என்றார். என்ன நபி விடாம செஞ்சது, அதனால இது முக்கியமான ஒரு சுன்னத். பெருநாளுடைய போல கண்டத்தோட தான் நிரப்புவான். ஹரத்துல மக்கா மதீனால முழு உலகத்திலிருந்து வந்து இத்திகாஃப் இருக்கிறான். முழு உலகத்திலிருந்து வந்து மக்கால இத்திகாஃப் இருக்கிறாங்க, மதீனால இத்திகாஃப் இருக்கிறாங்க. அது இத்திகாஃப் இருக்கிறேன்னா நேரத்தோட புக் பண்ணணும், நேரத்தோட டோக்கன் எடுக்கணும், பெரிய ஏற்பாடு ஒன்று இருக்கு. லேசாங்க கிடைக்குது இல்ல. என்ன முழு உலகத்திலிருந்து வர்றாங்க இத்திகாஃப் இருக்கிறாங்க. எங்களுக்கு அங்கங்க போறதுக்கு பேசி இருக்க சந்தர்ப்பம் அல்லாஹ் எல்லாருக்கும் நசீபா போடும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. நாங்க முதலாவது இங்கே ஆரம்பிப்போம். அதனால கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நோம்புல ஆக முக்கியம் வெறுமனே பசியிலைக்கிறது, தாகத்தைக்கிறது மட்டுமல்ல, குடிச்சிருக்கிறது அல்ல. மிக முக்கியம் இந்த உறுப்புகளை பேணிக் கொள்வது. ஒன்றிருக்கிறது வெளிரங்க பசி, வெளிரங்க தாகங்களை இதுகளை பாதுகாத்துக் கொள்வது. அதுக்கு அடுத்தது எங்களோட நாவை, எங்களோட பார்வைய, எங்களோட காதை, எங்களோட கை கால்களை பாவங்களை பாதுகாத்து. ரீபத் பேசுறது, புறம் பேசுவது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மையத்துல இறைச்ச தின்றதுக்கு சமம். அய்யுஹிப்பு அஹதுக்கும் அன் யஅகுல லஹ்ம அஹீஹி மைத்தா. உங்களோட சகோதரர் மௌத்தாவி இருக்க போல அந்த மையத்துல இறைச்ச நீங்க சாப்பிடுவீங்க விருப்பமானு கேட்கிறார். உங்களோட சகோதரர் மௌத்தாவிக்கிறார், மௌத்தாவிக்கிறதே பெரிய கவலை. அந்த மையத்துல இறைச்ச சாப்பிடல, மனுஷன் இறைச்ச எவ்வளவு தின்னுவான், அதை எவ்வளவு பெரிய யோசிக்க வேண்டிய விஷயம். அதுவும் எங்களை சகோதரனுடைய மையத்துல இறைச்சா அறவே விரும்ப மாட்டோம். அல்லாவே கேள்வி கேட்டு அல்லாவே பதில் சொன்னா கிடைக்குமோ, நீங்க விரும்பவே மாட்டீங்க. எனவே அல்லாஹ் பயந்து நடந்து போங்க, புறம் பேசாதீங்க, நாம பேணிக் கொள்வது மிக முக்கியம். நோம்பு பிடிச்சி 2 பேர் ரீபத் பேசினதுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த 2 பொம்பளைகளும் நோம்பு திறந்துட்டாங்கன்னு சொன்னாங்க. அவங்களோட நோம்பு பாத்திலாவிட்டேன்னு சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க, நாங்க அப்படி விட்டோம், நீங்க 2 பேர் இறைச்சி சாப்பிட்டீங்க. இறைச்சி சாப்பிட்டீங்க, என்ன இறைச்சி? இறைச்சி சாப்பிடலையே, நீங்க மனிதர்களுடைய இறைச்சி சாப்பிட்டீங்க. புறம் பேசுவது மனிதனுடைய மைய பௌத்தான மையத்துடைய இறைச்சி சாப்பிடுறதுக்கு சமம். பத்ர் யுத்தம் நடந்தது நோம்புல. எவ்வளவு சூடு, சவுதியுடைய அரபு நாட்டுடைய சூடு. அந்த சூட்டோட செலவுல பிடிச்சாங்க சாமாவை, மயங்கி விழுந்தாங்க. ரசூலுல்லாஹ் தேவையில்லைன்னு சொன்னாங்க, இருந்தாலும் பிடிச்சிருந்தாங்க. யுத்தம் செய்யறாங்க. அதனால தீனுடைய வேலையில புறப்பாடு செய்யற மாசம் இல்ல ரமலான் மாசம். நோம்பப்பா நோம்பப்பா என்ன நோம்பு பாரம் காரணம், அதுதான் காரணம். நோம்பு பாரமாவது காரணம் அம்மா, சாப்பாடு குழப்பமே, அந்த சிஸ்டமே பிள்ளையே. அதனால எங்களுக்கு நோம்பு பாரமை. அடுத்தது நாம பேசுறது, இந்த உறுப்புகளை பாதுகாக்க வேண்டாம். நோம்பு ரொம்ப ஈஸியா இருக்கு, பாரமா இருக்கவே மாட்டாது. எனவே கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் கிருபை செய்வான். அல்லாஹ் இந்த முதல் 10 ரஹ்மத்தாக, நடுப்பகுதியை மக்ஃபிரத் மன்னிக்கிறதுக்கு 10 நாள், 3வது 10 நரகத்தை அப்படியே எங்களை ரிலீஸ் பண்ண, எங்களை நரகத்தை விடுதலை செய்யறதுக்கு என்னை வச்சிருக்கிறான். இந்த ரமலானுக்காக சொர்க்கத்தை அலங்கரிக்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்.
சொர்க்கத்துடைய எல்லா வாசலும் திறந்து வைக்கப்படுவது. இந்த ரமதானுக்காக நரகத்துடைய எல்லா வாசலும் மூடப்படுவது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இந்த ரமதானை கண்ணியப்படுத்துறதுக்காக கபறுகள்ல வேதனை நிறுத்தப்படுவது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு இந்த மாசத்தை கண்ணியப்படுத்துறாங்க. கபருடைய வேதனை எல்லாம் நிறுத்தப்படுவது. ஒவ்வொரு நாளும் நரகத்தில் இருந்து உள்ள முஸ்லிம்களை ரமதான்ல விடுதலை செய்யறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஒவ்வொரு நாளும் காஃபிர்கள் நரகத்துல நிரந்தரமா இருப்பாங்க, அவங்களுக்கு வெளியாவே இல்லை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டார். முஸ்லிம்கள் குற்றம் செஞ்சவங்க நரகத்துல போவாங்க, ஆனா அந்த பாவம் முடிகிறதோடு அவங்க அல்லாஹ் வெளியாக்கி சொர்க்கம் அனுப்புவான். நரகத்துல உள்ளவங்களை ஒவ்வொரு நாளும் இந்த ரமதான்ல விடுதலை செய்யறான்னு சொன்னார். எனவே மேலான கபருடைய வேதனை நிறுத்தப்படும். எவ்வளவு தான் இந்த மாதத்தை கண்ணியப்படுத்தினார். அதனால மேலான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நாங்களும் எங்களோட வீடுகளை சுத்தமாக்கி நல்ல துப்புரவாக்கி வீடெல்லாம் கிளீனா வச்சுக்கொள்ளணும். வீட்டுக்கு மலக்குமார் வாராங்க, வீடு துப்புரவா இருக்கணும். அசிங்கமான இடம், நாத்தமான இடங்களுக்கு மலக்குமார் வாரை. எந்த வீட்டுல மியூசிக் இருக்குதோ, எந்த வீட்டுல உருவ படம் இருக்குதோ, எந்த வீட்டுல நாய் இருக்குதோ, இந்த வீடுகளுக்கு ரஹ்மத்துடைய மலக்குமார் வர மாட்டாங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாங்க பயணம் போக்குல இதோட மலக்குமார் சேர்ந்து கொள்றாங்க. நபி சொன்னாங்க, மியூசிக் இருந்தா அந்த பயணம் போக்குல மலக்குமார் ஒதுக்கி கொள்றாங்க என்று நபி சொன்னாங்க. லா தஸ்ஹபில் மலாயிகத்து ரஃபகதன் பியா ஜரஸ், வெள்ளுள்ள கூட்டத்தோட மலக்குமார் சேர மாட்டாங்க. அதனால மேலான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அமல் இபாதத்தை கவனம் செலுத்தி அல்லாஹ் விரும்பக்கூடிய நல்ல காரியங்களை செஞ்சு எங்களோட உணவுகளை சீராக்கி கொண்டு எங்களோட சாப்பாடு விஷயத்துல நாங்கள் கவனம் செலுத்துவோம், குர்ஆன்ல கவனம் செலுத்துவோம், இரவு நேரத்தை ஹயாத்தாக்குவோம். யார் ரமதானுடைய மாதத்துல இரவேல நின்று வணங்குறாங்களோ அவங்களோட முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. 20 ரக்காத்தா, 8 ரக்காத்தா, 10 ரக்காத்தா, நான் சொல்ற எல்லாத்தையும் விட்டுட்டு விடிய விடிய தொழுங்க, விடிய விடிய தொழுங்க, விடிய விடிய தொழுங்க. எத்தனை 100 ரக்காத்தினாலும் பரவாயில்ல. அதைத்தான் யோசிக்கணுமே ஒழிய இது 8,000 20,000 சண்டை துணியால அல்லாஹ் தான் மன்னிக்கணும். அந்த காலங்களை முடிச்சு கொள்ளணும். சண்டை பிடிக்கிற காலம் இல்லை, அதுக்கு நேர காலங்கள் இல்லை. நாங்கள் ஒற்றுமையாக இருந்து எங்களோட ஊரை பாதுகாக்கணும். எங்களோட ஊர்ல வாலிபர்கள், எங்களோட ஊர்ல பெண்கள், எங்களோட ஊர்ல பிள்ளைகள், பிள்ளைகள மதரசாக்கள், பிள்ளைகள படிப்புகள், இந்த எல்லா சைடும் முன்னேறும். இது நாங்கெல்லாம் ஒற்றுமையா இருந்தா நிறைய வேலை. எங்களுடைய இந்த கொற்றமுள்ளைய முழு ஸ்ரீலங்காவுக்கு முன்மாதிரியான ஊர் ஆக்கேன். நல்ல மக்கள் தான் இருக்கிறீங்க, அல்லாஹ்வோட உதவியில. ஜோட் தேவை, ஒத்துமை தேவை. குறைகளை மறைங்க, குறைகளை அம்பலப்படுத்தாதீங்க. யார் ஒத்தர மானத்தை போக்குவாரோ அல்லாஹ் அவன் மானத்தை அவருடைய மௌத்துக்கு முந்தி அவர் பாதுகாப்போட வீட்டுக்குள்ள இருந்தாலும் அல்லாஹ் அவருடைய மானத்தை போக்குவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒத்தர மானத்தை போக்குறது லேசான காரியம் இல்லை, கொலை செய்யறதை விட பயங்கரமான. இதுதான் வாட்ஸ்அப் இருக்கிற வெத்தில செப்பு மாதிரி. முந்தி ஏதோ அமைப்புல போயிட்டு வாய்க்கு தான் சொல்லணும். முந்தி புறம் பேசுறதுக்கு தீபத் பேச உடுடா போயிட்டு தானே பலாய்க்கால் ஓடும். இப்ப உடுடா போக தேவையில்லை, போன் வந்துருக்கு, எல்லாம் ஃப்ரீயா இருக்கு. 1000 minutes ஃப்ரீ, 2000 minutes ஃப்ரீ, டோட்டல் ஃப்ரீ. பேசி தள்ளுங்க, நல்ல பாவத்தை சம்பாதிங்க. வீட்டுக்குள்ளே கொண்டே அடுத்த வீட்டுல ஒரு பலாய், அவங்கள மாப்பிள்ளைய பத்தி, இவங்கள கொண்டாட்டிய பத்தி, அதை பத்தி, இதை பத்தி. இன்னைக்கு வேலை வெற்றியல் எல்லாம் சுருக்க முடிச்சுட்டு இதுக்குதான் போகுது, போனுக்கு தான் டைம். தூங்க போய் கடைசியா போன், எழுமின உடனே துவாவும் இல்லை. எத்தனையோ பேர் எழுமின உடனே ஓத வேண்டிய துவா தெரியா, ஓத நேரம் முதலாவது எடுக்கலை போன. அப்படியா போச்சு, அப்படி எங்களை எப்படி பைத்தியக்காரன் ஆகிவிட்டாங்க. தொழுவத்துக்கு முந்தைய போன பார்த்துட்டு தான் சாக்கல் போட்டார். சலாம் கொடுத்த உடனே முதலாக எடுத்து போனதான் பார்க்கிறார். எங்களை நோயாளி ஆக்கிட்டாங்க. இந்த போனால எத்தனை பேர் மனநோயாளி ஆகிட்டாங்க. இந்த வாட்ஸ்அப்ல இருக்கிற இல்லாத பொல்லாத செய்திகளை பார்த்து 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 நோயாளிகள் ஆகிட்டாங்க. எத்தனையோ குடும்பங்கள் டிவோர்ஸா போச்சு, எத்தனையோ பிள்ளைங்க எதிர்காலங்கள் மண்ணா போச்சு, எத்தனையோ பிள்ளைங்க ஓதல் படிப்பு மண்ணா போச்சு. ஒரு மிஸ் கால் தொடர்பு ஆரம்பிக்குது, 3 பிள்ளைங்க
பிள்ளைகளை பொண்டாட்டியை போட்டுட்டு வைத்திருந்தாங்க இவருடைய. அதே மாதிரி பெண்கள நிலைமை எவ்வளவு பெரிய பொறுப்பு, எவ்வளவு பெரிய அமானிதம். அற்ப இன்பத்துக்காக ஹஜ்ரத் கதாதா சொல்றாங்க, ருப்ப ஷவத்து சாஅ அவ் ரஸத் ரம்மன் தவீலா. கொஞ்ச நேர இன்பம், கொஞ்ச நேர இன்பம் நீண்ட நீண்ட கவலைகளை உண்டாக்கி வைக்கிறது. துனியாவும் ஆகிரமும் மண்ணா போகுது. எத்தனையோ பேர் இந்த போனால உலமாக்கள் சொல்றாங்க, இதுவரைக்கும் வந்த ஃபித்னாக்கள்ல போன போல பயங்கரமான ஒரு ஃபித்னா பாவம் வரைன்னு சொல்றாங்க. போனால தற்கொலை செஞ்சு கொள்றாங்க புள்ளே. அதனால மேலான சகோதரர்களே, நல்ல விழிப்புணர்ச்சியோடு இருக்க வேண்டிய காலம். நாங்கள் எல்லாரும் பொறுப்புதாரிகள். குல்லுக்கும் ராஇன் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇயத்தி. நீங்க அவ்வளவு பேரும் பொறுப்புதாரிகள். உங்களோட பொறுப்புகளை பத்தி கியாமத்துல கேட்கப்படும். ட்ரஸ்டி போர்டு பொறுப்புதாரிகள். ட்ரஸ்டி போர்டுக்கு தூக்கம் போக கூடாது, சாப்பிடுறதுக்கு நேரம் இருக்க கூடாது. அவ்வளவு பொறுப்பு இருக்கு உங்களுடைய பொறுப்பு. நான் என்ன சொல்றேன், தேசிய இது பொறுப்பு என்றது. ஊர்ல நிறைய வேலை செய்ய வேண்டியிருக்குது, நிறைய மாற்றங்கள் கொண்டு வர வேண்டியிருக்குது, ஊருடைய முன்னேற்றத்துக்கு நிறைய பாடுபட வேண்டியிருக்குது. ஊர்ல நல்ல தகுதியான மக்கள் இருப்பாங்க, வசதி உள்ளவங்க இருக்கிறாங்க, படிச்சவங்க இருக்கிறாங்க, வாலிபர்கள் இருக்கிறாங்க, அனுபவசாலிகள் இருக்கிறாங்க, ஆண்கள்ல பெண்கள் இருக்கிறாங்க. இவங்களை நல்ல ஐடென்டிஃபை பண்ணி ஊர்ல முக்கியஸ்தர்கள், படிச்சவர்கள், நல்ல நல்ல ஓடி ஆடி வயசு செய்யக்கூடிய வாலிபர்கள், ஊர்ல வசதி உள்ளவங்க, இவங்க எல்லாம் எதுக்கொண்டு தலைக்கி அவங்க எல்லாம் ஊருடைய வேலைகளை பிரிச்சு என்னென்ன வேலைகளை பிரிக்கணும், அந்த வேலைகளுக்கு பொருத்தமான ஆட்களை போடும். அந்த ஒவ்வொரு குரூப்புக்கும் பொறுப்புதாரிகள் போடப்படும். இந்த சின்ன ஊருக்குள்ள துண்டு துண்டாவி பிரிஞ்சு பிரிஞ்சு வேலை செய்ய இயலாது. நிறைய வேலை செய்ய வேண்டியிருக்குது. சுத்தி வளைச்சு களிமா இல்லாம பெரிய ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. இஸ்லாத்துக்கு வர தயாரா இருக்கிறாங்க, வந்தவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஈமான் இஸ்லாத்தை படிச்சு கொடுக்கிற ஏற்பாடு இல்ல, வாரவங்களை எடுக்கிற ஏற்பாடு இல்ல. வந்தவங்க முர்த்ததாவி கொண்டிருக்கிறாங்க. இதை பத்தி ஒரு ஃபிக்ரும் இல்ல, ஃபிக்ர் உள்ளவங்களுக்கு ஃபிக்ர் இல்ல. நபியுடைய 24 மணி நேரத்துடைய கவலை, எங்க உம்மத்துல யாரும் களிமா இல்லாம மௌத்தாக கூடாது. இது சடங்கில் இந்த வேலைகள். 2 கோடி மக்கள் இந்த நாட்டில் களிமா இல்லாம வைக்கிறாங்க, நாங்க ஒரு ஃபிக்ரும் இல்லாம வைக்கிறோம். டெய்லி ஆயிரக்கணக்கான மக்கள் நிரந்தரமான நரகத்துக்கு எங்களோட நாட்டில் போறாங்க. உலக அடிப்படையில ஒவ்வொரு நாளும் 3.5 லட்சம் மக்கள் கிட்டத்தட்ட மௌத்தா போறாங்க. பாருங்க, நீங்க பார்க்க வேண்டிய இதுல பாருங்க, விளங்குங்க. ஒரு நாளைக்கு 3 லட்சத்துக்கு மேல மக்கள் மௌத்தாவுறாங்க. அப்படியேன்னா அதுல முஸ்லிம்கள் சிறிய கூட்டம், பெரிய கூட்டம். 2.5 லட்சத்துக்கு மேற்பட்டவங்க நிரந்தரமான நரகத்துக்கு போறாங்க. எங்களுக்கு கவலையே இல்லை. அதுக்கு என்ன ஃபிக்ர் பண்றோம், அதுக்கு என்ன யோசிக்கிறோம்? எல்லாம் மஸ்ஜித் தான் பேஸ், மஸ்ஜித் தான் தாய். இந்த மஸ்ஜிதுக்கு பொறுப்பா இருக்கிறவங்க பொறுப்புதாரிகள். அதனால வேலை இருக்கு, கடல் மாதிரி மேலான சோதனை, வேலை கடல் மாதிரி இருக்கு. இந்த நேரத்தில் இந்த போனுக்கும் அதுக்கு இதுக்கும் சண்டை பிடிக்கும், அவன குறைய பார்க்கும், இவன குறைய பார்க்கும். இதுக்கு நேரம் இல்லைங்கிறது. ஷைத்தான் விட மாட்டான், ஒத்துமையா இருக்க விட மாட்டான். அவனுக்கு தெரியும், ஒத்துமையாவினா அவன் இடுப்பு முறிஞ்சு போகும், அவன் எல்லா முயற்சியும் பாத்திரா போகும். அதனால ஒத்துமையா இருக்க விட மாட்டான். சேர்ந்தா எவ்வளவு வேலை செய்யணும், சேர்ந்தா எவ்வளவு வேலை செய்யணும், தனியானால எவ்வளவு செய்யணும், சேர்ந்தா எவ்வளவு வேலை செய்யணும். அதனால சேர விட மாட்டான். பொறாம நஞ்சி, பொறாம இருக்கிறே இரும்புல பிடிக்கிற கரைய போல இல்லாத இரும்ப கரை என்ன செய்யும், முழுக்க சாப்பிட்டு குடிக்க வேண்டாம். அல் ஹசத் கசுதாயில் ஹதீத், இரும்புல பிடிக்கிற கரைய போல தான் பொறாமை. லயத்ருபு ஹத்தா யகுலு, அதை இரும்ப முழுமையா சாப்பிட்டு முடிக்கும் வரைக்கும் விடாதுன்னு சொன்னார். இன்னும் சொன்னாங்க, அல் ஹசத் யகுலுல் ஹஸனாத் கமா தஅகுலுன் நார் வல் ஹதப். பொறாமை எல்லா நன்மையையும் சாப்பிட்டு விடும். நெருப்பு விறகு கட்டைய சாப்பிடுவதை போல பொறாமை எல்லா நன்மையும் சாப்பிடும். பொறாமை பட்டு வேலை இல்லை. குர்ஆன்ல அல்லாஹ் கேட்கிறான், நீங்க என்னத்துக்கு அப்பா பொறாமை பண்றீங்க, நான் தானே பங்கு வைக்கிறவன். அஹும் யக்ஸிமூன ரஹ்மத ரப்பி,
அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அவங்கள பங்கு வைக்கிறாங்க. நஹனு கஸம்னா, நாங்க தான் பங்கு வைக்கிறோம். சிலவங்களுக்கு அதிகமான புள்ள அதுக்கு பொறாம, நல்ல அழகான புள்ள அதுக்கு பொறாம, நல்ல திறமையான பிள்ளைகள் அதுக்கு பொறாம, நல்ல இடத்துல ஒரு பிள்ளைக்கு கல்யாணம் அமைஞ்சா அதுக்கு பொறாம, ஒருத்தர் கொஞ்சம் துனியா அடிப்படையில வசதி வாய்ப்புல வியாபாரம் தொழில முன்னேறாங்க அதுக்கு பொறாம, எல்லாத்துலயும் பொறாம. பொறாம பண்ணவனுக்கு வேறொரு தண்டனை தேவையில்லையா? பொறாம பண்ணவன் அவன் ஒவ்வொருத்தரை பத்தி பொறாம பட்டு பட்டு வெந்து கொண்டிருக்கிறதே அவன் தண்டனைக்கு போதும். அவன் ஒவ்வொருத்தரை பத்தி யோசிச்சு பாருங்க, அவங்க அப்படி இவங்க இப்படி, அவங்க அப்படி இருக்கிறாங்க, இவங்க இப்படி இருக்கிறாங்க, இப்படி அவரை தனியா வச்சு ஒழிக்க மாட்டாங்க. 4 பேரோட கதைப்பாரு. அது நோய், அது ஒரு நோய். மனநோய் எத்தனையோ வகை இருக்கு. அவனும் நோயாளி, பொறாமக்காரன் நோயாளி. உடல் நோயை விட பயங்கரமானதான் உள்ளத்துடைய நோய். அம்ராதுல் குலூப், உள்ளத்துடைய நோய்கள். உடல் நோய்க்கு மருந்து செஞ்சதே கஷ்டம், இந்த உள்ளத்துடைய நோய்க்கு மருந்து செய்யறது. அதனால இந்த எல்லா நோய்க்கு மருந்து செய்யறதுக்குள்ள மாதம் தான் ரமலானுடைய மாதம், உள்ளத்தை பரிசுத்தமாக்கக்கூடிய மாதம். எனவே கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய இன்னைக்கு இந்த பயான் இதால ஏதாவது நலவு நடக்கணும். அதுல நான் நினைக்கிறேன் வரக்குள்ள யோசிச்சுன்னு வந்தேன். எங்களை இந்த வெயிட்டு நேர காலத்தை ஒதுக்கி வந்து இந்த வருஷம் நீங்க ஏத்திகாஃப் ஆரம்பிச்சீங்கன்னா அதே எங்களை இந்த கூட்டத்துடைய சக்சஸ் காரணம், வெற்றிக்கு காரணம். இன்ஷா அல்லாஹ் முயற்சி செய்வோமா? யாரு நியத்து வைக்க கைது ஏத்திகாஃப் இந்த வருஷம் மாஷா அல்லாஹ் பெரியோரு கூட்டம் தயாராக அல்லாஹ் எல்லோரையும் கபூல் செய்வாங்க. எல்லோருக்கும் லைலத்துல் கத்ருடைய பாக்கியத்தை நசீபாக. அதுக்கெல்லாம் நல்லா பிளான் பண்ணி, அதுக்கு நல்ல மஷூரா பண்ணி, இவங்களுக்கு சாப்பாடுகள் அது இது எல்லாம் நீங்க கொழும்புல வந்து பாருங்க. ஒவ்வொரு நீங்க எல்லாம் கொழும்போட ஒட்டின மாதிரி இருக்கிற ஆட்கள் உங்களுக்கு எல்லாம் தொடர்பு இருக்குது. மாஷா அல்லாஹ் பெரிய ஏற்பாடு, சந்தோஷமாயிருக்கு. ரமலான் மாசம் செழிப்பான முபாரக்கான சந்தோஷமான மாசம். அல்லாஹ் எங்களை எல்லோரையும் கபூல் செய்வானா. الحمدلله رب العالمين حمدا كثيرا طيبا مباركا فيه على كل حال. اللهم صل على سيدنا محمد وآله وصحبه وسلم. اللهم اغفر للمسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات الأحياء منهم والأموات. ربنا تقبل منا إنك أنت السميع العليم. اللهم وفقنا لما تحب وترضى واجعل آخرتنا خيرا من الأولى. اللهم لا سهل إلا ما جعلته سهلا وأنت تجعل الحزن سهلا إذا شئت. رب يسر ولا تعسر وتمم بالخير. اللهم بارك لنا في شعبان وبلغنا رمضان. யா அல்லாஹ், நாங்கள் குற்றவாளிகள் யா அல்லாஹ், பல தவறுகள் பாவங்கள் செய்தவர்கள் யா அல்லாஹ், நீ மன்னிக்கக்கூடிய மஹ்ஃபிரத் யா அல்லாஹ், எங்கள் அனைவரையும் நீ மன்னித்து அருள்வாயாக. எங்கள் அனைவரையும் நீ மன்னித்து அருள்வாயாக யா அல்லாஹ். எங்களை விட கெட்டவங்களை எல்லாம் மன்னிச்சிருக்கிறாய் யா அல்லாஹ். எங்களை விட மோசமானவங்களை எல்லாம் நீ திருத்தி அவுளியாக்களாக்கி இருக்கிறாய் யா அல்லாஹ். உலகத்துடைய கடைசி காலங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். நாங்களும் திருத்தோணும் யா அல்லாஹ். நாங்களும் நல்லவங்கள் ஆகணும் யா அல்லாஹ். நாங்களும் உன்னை பொருத்தத்தை அடையணும் யா அல்லாஹ். நாங்களும் நீ விரும்பக்கூடிய அடியார்கள் ஆகணும் யா அல்லாஹ். நாங்களும் உன்னை சந்திக்க போல நீ எங்களை கொண்டு சந்தோஷப்பட்ட நிறைவேற சந்திக்கணும் யா அல்லாஹ். முழுமையான தயாரிப்போடு வரணும் யா அல்லாஹ். இந்த கேவலமான துனியாவுடைய ஃபித்னாக்களை எங்களை எல்லோரையும் பாதுகாப்பாயா. எல்லா வழிகேடுகளையும் எங்களை பொண்டாட்டி புள்ள குட்டிகள் சந்ததிகள் பரம்பரையை பாதுகாப்பாயா யா அல்லாஹ். எங்களை சீதேவியான தாய் தந்தையருடைய பாவத்தை மன்னிச்சு யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களை குடும்பத்துல பலங்கள் வந்து ஆகிவிட்டார்கள் யா அல்லாஹ். உன்னிடத்தில் வந்து சேர்ந்து விட்டார்கள் யா அல்லாஹ். அவர்களை மன்னித்து விடுவாயாக யா அல்லாஹ். எங்களை தாய் தந்தையர்களுடைய கபர்களை சொர்க்கத்துடைய பூஜையாக்கி யா அல்லாஹ். அவருடைய துனியாவுடைய வாழ்க்கையை விட ஆகிரத்துடைய வாழ்க்கையை சிறப்பாக்கி யா அல்லாஹ். உம்மா பாப்பாவை சரியா கவனிக்க கிடைக்கல யா அல்லாஹ். தாய் தந்தையரோடு எவ்வளவு அன்பு இறக்கமா பாசமா நடந்து கொள்ளணுமோ அப்படி சில நேரம் நடந்திருக்க மாட்டோம் யா அல்லாஹ்.
எங்களைய தண்டிச்சிடாத யா அல்லாஹ், எங்களைய மன்னிச்சிடு யா அல்லாஹ், அவர்களுக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை நசீபாக்கிடு யா அல்லாஹ், எங்கள் அனைவருடைய மனைவி மக்களை மன்னிச்சிடு யா அல்லாஹ், எங்கட பிள்ளைகள் நீ தந்த செல்வங்கள் யா அல்லாஹ், எங்கட பிள்ளைகளை தக்குவாவுடைய பிள்ளைகள் ஆக்கிவே யா அல்லாஹ், நல்லடியார்கள் ஆக்கிவே யா அல்லாஹ், தாய் தந்தையருடைய உள்ளத்தை கண்களை குளிர வைக்கக்கூடிய பிள்ளைகள் ஆக்கிவே யா அல்லாஹ், பிள்ளைகள் வாழ்க்கையில பறக்கச் செய்திரு யா அல்லாஹ், பிள்ளைகளுக்கு நல்ல அறிவு ஆற்றலை கொடுத்திரு யா அல்லாஹ், பிள்ளைகள் சமுதாயத்துக்கு உம்மத்துக்கு பிரயோஜனம் உள்ள பிள்ளைகள் ஆக்கிவே யா அல்லாஹ். யா அல்லாஹ், யாருடைய பிள்ளைகள் திருமணமாகக்கூடிய வயது வந்தும் இன்னும் திருமணமாகாமல் இருக்கிறார்களோ அந்த பிள்ளைகளுக்கு அவசரமாக ஜோடிகளை நீயே அமைத்து கொடுப்பாயாக, அந்த பிள்ளைகளுக்கு திருமணத்துக்குள்ள வசதி வாய்ப்புகளை செய்து கொடுப்பாயாக. யாரெல்லாம் திருமணமாகி குழந்தை இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு குழந்தை பாக்கியங்களை நீ கொடுத்தருள்வாயா. யா அல்லாஹ், யா அல்லாஹ், எங்களோட வாழ்க்கையில மிஞ்சிருக்கக்கூடிய காலங்களை நல்ல காரியங்களை கழிக்க தௌஃபீக் செய்வாயா. எங்களை கொண்டு நல்ல வேலைகளை வாங்கிக் கொள்வாயா. உம்மத்துடைய ஹிதாயத்துக்கு எங்களை காரணமாக்கி வைப்பாயா. இந்த உலகத்துல ஹக்கை மேலோங்க செய்வாயா. எல்லா பாத்தில்களையும் அழித்து ஒழித்து விடுவாயா. ஹிதாயத்தை ஆமாக்குவாயா. குறிப்பாக எங்கள நாட்டில் வாழக்கூடிய எல்லா சகோதரர்களுக்கும் கலிமா இல்லாத சகோதரர்களுக்கு ஹிதாயத்தை நசீபாக்குவாயா. நாட்டுடைய நிலைமைகளை சீராக்கி வைப்பாயா. இந்த ஆட்சியாளர்களை நல்ல ஆட்சியாளர்களாக்கி வைப்பாயா. நாட்டுக்கு மக்களுக்கு இஸ்லாத்துக்கு முஸ்லிம்களுக்கு உதவியாளர்களாக்கி வைப்பாயா. யா அல்லாஹ், யா அல்லாஹ், எங்களால தாங்க இல்லாத சோதனைகளை தந்துடாதயா அல்லாஹ், எங்களால தாங்க இல்லாத கவலைகளை தந்துடாதயா அல்லாஹ், கெட்ட திடீர் மௌத்திலிருந்து பாதுகாத்திரியா அல்லாஹ், எங்களுக்கு நல்ல ஆஃபியத்தை தந்துரியா அல்லாஹ், பயங்கரமான நோய்கள் இருந்து எங்களை எல்லோரையும் பாதுகாப்பாயாக. எங்கள்ல யாரெல்லாம் எங்கள் குடும்பத்துல யாரெல்லாம் நோயாளிகளா இருக்கிறார்களோ எல்லோருக்கும் நல்ல ஆஃபியத்தை ராகத்தை கொடுத்தருள்வாயா. யா அல்லாஹ், எங்களோட ஒவ்வொருத்தருடைய தொழில் வியாபாரங்களை வர்க்கச் செய்வாயா. வருமான வழிகளை வர்க்கச் செய்வாயா. ஹராத்தை விட்டு பாதுகாப்பாயா. ஹலாலை கொண்டே போதுமாக்குவாயா. ஹராமான வருமானங்கள் இருந்து மௌத் வரைக்கும் எங்களை எங்களோட மனைவி மக்களை பாதுகாப்பாயா. ஹராமான சொல் செயல் தொடர்புகள் வருமானங்கள் அத்தனை ஹராத்தை விட்டு பாதுகாப்பாயா. யா அல்லாஹ், எங்களோட ரிஸ்க்ல பரக்கத் செஞ்சிரு யா அல்லாஹ். யாரெல்லாம் கடனாளிகளா இருக்கிறார்களோ அவங்களோட கடன் பாரங்களை லேசாக்கி வை யா அல்லாஹ். யா அல்லாஹ், யா அல்லாஹ், எங்களுக்கு யார் யாரெல்லாம் இதுவரைக்கும் எந்தெந்த அடிப்படையில் உதவி செய்தார்களோ அவர்கள் எல்லோருக்கும் மேலான கூலிகளை கொடுத்தருள்வாயா. அவர்கள் மௌத்தானவர்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயா. யா அல்லாஹ், வரக்கூடிய ரமதானை சிறப்பாக கழிக்க தௌஃபீக் செய்வாயா. நீ விரும்புற மாதிரி இந்த ரமதானை ஹயாத்தாக்க அமல் செய்ய எங்களுக்கு தௌஃபீக் செய்வாயா. லைலத்துல் கத்ரை அடைந்த கூட்டத்தில் ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய துஆக்களை முயற்சிகளை நீ கபூல் செய்து எங்களுடைய கடைசி முடிவை நல்லதாக்கி வைப்பாயாக. இஹ்லாஸையும் நல்ல அக்லாக்களையும் தந்தருள்வாயாக. உனக்காக வாழ்ந்து உனக்காகவே மரணிக்க தௌஃபீக் செய்வாயாக. ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. ஸல்லி அலா நபியில் உம்மி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லிம். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.